ஸோ, ஹாய் கைஸ், வெல்கம் டு சென்னையின் ஜோன். அண்ட் இந்த வாட்டி தனியா வந்திருக்கேன். ஏன் தனியா வந்திருக்கேன்னு பார்க்குறீங்கன்னா, போத் இமாஸ் ப்ரோ அண்ட் குகன் ப்ரோ 2 பேருக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஃபீவரா இருக்கு. அண்ட் ஸோ அவங்களால ஜாயின் பண்ண முடியல. ஸோ இந்த வாட்டி நம்மளே ஒரு சின்ன ப்ரிவ்யூவா வச்சு கொஞ்சம் இன்டராக்டிவா வச்சுப்போம். நான் இங்க தனியா இருக்கிறனால, தி மோர் கமெண்ட்ஸ் யூ புட், தி மோர் இன்டராக்டிவ் இட் வில் பி. ஸோ இந்த வீடியோ எதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, த மேட்ச் ப்ரிவ்யூ பிட்வீன் ஈஸ்ட் பெங்கால் அண்ட் சென்னையின் எஃப்சி மேட்ச். என்னடா இது முந்தா நேத்து தானடா நம்மள வந்து டிப்ரஸ் பண்ணிட்டு போனாங்க. திருப்பி சென்னையின் எஃப்சி ஆடுறாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அகைன் நமக்கு வந்துட்டு ஒரு 2 டேஸ் கேப்ல இன்னொரு கேம் வருது. திஸ் டைம் அகைன்ஸ்ட் ஈஸ்ட் பெங்கால். ஸோ ஒரே ஒரு நல்ல ரெக்கார்ட் நான் சொல்றேன் உங்களுக்கு ஈஸ்ட் பெங்கால் பத்தி. நம்ம இதுவரைக்கும் ஈஸ்ட் பெங்காலோட ஐஎஸ்எல்ல ஆடுனதிலேயே வந்துட்டு, இஃப் ஐ அம் நாட் ராங், வி ஹேவ் நாட் லாஸ்ட். ஓகேவா? நம்ம வந்துட்டு தோத்ததே கிடையாது ஈஸ்ட் பெங்கால் கிட்ட. ஆக்சுவலி நெறைய பேர் வந்துட்டு கேரளா பிளாஸ்டர்ஸ் மேட்ச் பத்தி பேசுறீங்க. நான் ஆக்சுவலி பார்த்தேன். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். பட் கம்பேக் குடுத்து 4-2ன்னு வந்துட்டாங்க. இப்பதான் ஸ்கோர் பார்த்தேன். ஸோ நம்ம இப்போ ஆடுற எல்லா மேட்ச்லயும் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ரெக்கார்ட் இருக்கு. கேரளா பிளாஸ்டர்ஸ் ஆடும்போது ரெக்கார்ட் என்னன்னா, கடைசி 4 வருஷமா அவங்க கிட்ட ஜெயிச்சதே இல்ல. பட் ஆனா ஹோம்ல வந்துட்டு நல்ல ரெக்கார்ட் வச்சிருந்தோம் அவங்களோட. மும்பை சிட்டி எஃப்சியோட ஆடும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மும்பை சிட்டி எஃப்சியோட ஜெயிச்சு கடைசி 5 வருஷம் ஆச்சு. அந்த ரெக்கார்ட் இருந்துச்சு. இப்போ ஈஸ்ட் பெங்காலோட வந்துட்டு நமக்கு ஃபேவரான ஒரு ரெக்கார்ட் இருக்கு. அது என்ன ரெக்கார்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் நெவர் லாஸ்ட் அகைன்ஸ்ட் ஈஸ்ட் பெங்கால் இன் த லீக். ஆ ஆனா நம்ம 7 வாட்டி ஆடுனதுல 2 டைம்ஸ் தான் ஜெயிச்சிருக்கோம். 5 டைம்ஸ் ட்ரா. ஏர்லியர் இந்த சீசன்ல ஏற்கனவே ஒரு கேம் நடந்துச்சு. சென்னையின் எஃப்சி வர்சஸ் ஈஸ்ட் பெங்கால் ஹோம் கேம். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். நின்தாய் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு அந்த கேம்ல. ஸோ அகைன் இட் வாஸ் அனதர் ட்ரா. ஸோ ஹிஸ்டரி வச்சு பார்த்தீங்கன்னா, இட் வில் எய்தர் பி அ சென்னையின் எஃப்சி வின் ஆர் அன் ட்ரா பிட்வீன் தீஸ் சைட்ஸ். பட் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் ப்ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ ஏற்கனவே கேட்டிருக்கீங்க. இமாஸ் ப்ரோ கேட்டிருக்கீங்க. அதான் இமாஸ் ப்ரோக்கு வந்துட்டு ஹி இஸ் நாட் ஃபீலிங் வெல். சேம் வித் குகன் ப்ரோ. ஹி இஸ் ஆல்சோ நாட் ஃபீலிங் வெல். ஸோ ஒரு சின்ன ப்ரிவ்யூ வச்சுக்கலான்னு தான் நான் வந்தேன். ஓகே. அந்த ஒரு ஸ்ட்ரீக் மிஸ் ஆயிடக்கூடாது. எல்லா மேட்சும் ப்ரிவ்யூ பண்றோம். அட்லீஸ்ட் ஒரு சின்ன ப்ரிவ்யூவாவது வச்சுக்கலாம். பெரிய ஷோ இல்லனாலும் ஒரு சின்ன ஷோ. ஏன்னா நேத்தியே உங்களுக்கு தெரியும். ஒரு 2 ஹார்ஸ் ஃபேன் செஷன் ஒரு ஒரு லாங் லைவ் அது போச்சு. அது ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு பார்க்க. என்னால ஜாயின் பண்ண முடியல. ஸோ நம்ம டைரக்ட்டா வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம ஈஸ்ட் பெங்கால் சைட் பத்தி பார்த்துருவோம். ஆ ஈஸ்ட் பெங்கால் வந்துட்டு ஒரு அவங்களோட இன்ஜுரீஸ்க்கு நீங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த சீசன் வந்துட்டு ஃபாரினர்ஸ்க்கு ரொம்பவே நெறைய இன்ஜுரீஸ் ஆயிருக்கு. இந்த சீசன் ஃபர்ஸ்ட்டு ஜார்டன் எல்சி வச்சிருந்தாங்க, இன்ஜூர் ஆனாரு. அப்புறம் வந்துட்டு பார்டோ இன்ஜூர் ஆனாரு. 2 சென்டர் பேக்ஸ் சீசன் ஸ்டார்ட்டிங்ல வச்சிருந்த 2 சென்டர் பேக்கும் இன்ஜூர் ஆனாங்க. அண்ட் சவுல் கிரெஸ்போ கூட இப்ப இன்ஜூர்டா இருக்காரு. ஸோ தே ஆர் அ பிட் டவுன் வித் இன்ஜுரீஸ். அண்ட் நீங்க வந்துட்டு ஈஸ்ட் பெங்காலோட லீக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் தட் குட். In the last 5 gamesல they have won only 1 game. Despite them performing brilliantly in the Super Cup and winning the Super Cup, they couldn't do this, and they have, you know, லீக்ல வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அண்ட் அபிஷேக் என்ன போட்டிருக்காருன்னா, "சவுல் வில் பிளே டுமாரோ." அதான் ஆஸ் பெர் த நியூஸ் சவுல் ஷுட் பி ஃபிட் ஃபார் த கேம் டுமாரோ. பட் வில் ஹி ஸ்டார்ட் அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் டவுட் தான். ஷாமன்னா லாஸ்ட் இயர் இன்ஜுரி சீசன் இருந்து, ஆனா திஸ் சீசன் செகண்ட் ஹாஃப் பிளேயர் லாஸ்ட் எனர்ஜி அட்ரஸ் இட் சிஎஃப்சி மேனேஜ்மெண்ட். லைக் லாஸ்ட் சீசன் நமக்கு தெரியும் இன்ஜுரிஸ் இருந்துச்சு. பட் இந்த சீசன் வந்துட்டு சென்னையின் எஃப்சி கொஞ்சம் நீங்க சொல்ற அந்த பிளேயர்ஸ் லாஸ்ட் எனர்ஜின்றத விட ஒரு ஃபைட். இப்ப நம்ம பார்த்தோம்னு வைங்களேன், ஒரு கேம்ல வந்துட்டு நம்ம இப்போ எப்பல்லாம் நம்ம லீட் எடுக்கிறோமோ, வி ஆர் பிளேயிங் குட். நம்ம எப்பல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கன்சீட் பண்றோமோ, எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா, ஐயோ! கன்சீட் பண்ணிட்டோமா, இதுக்கப்புறம் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. மிஞ்சி போனா ஒரு டிரா பண்ணுவோம். இந்த சீசன் வந்துட்டு நம்ம அந்த கம்பேக் வின்ஸ் அந்த மாரி எதுவுமே குடுக்கல. எனக்கு தெரிஞ்சு டுராண்ட் கப்ல ஒரு வின் குடுத்தோம். ஒரு கம்பேக் வின் இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஹைதராபாத் எஃப்சியோட இஃப் ஐ அம் நாட் ராங். பட் ஆனா லீக்ல வந்துட்டு ஒரு கோல் டவுன் போயிட்டு நம்ம திருப்பி வந்து ஜெயிக்கிறது இந்த சீசன் நடக்கவே இல்ல எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ ஈஸ்ட் பெங்கால் சைட் பத்தி பேசணும்னா, திஸ் இஸ் வாட் தே பிளேட் இன் தியர் லாஸ்ட் கேம். Pantage is their new signing.
ரீப்ளேசிங் பார்டோ அண்ட் நிஷுகுமார், ரகீப் உங்க எல்லாருக்குமே தெரியும். அண்ட் மிட்ஃபீல்ட்ல ஆயுஷ் சேத்ரி அண்ட் ஃபார்வர்ட்ல விக்டர் வாஸ்கஸ். ஸோ இவங்க டீமோட நீங்க பிக்கஸ்ட் த்ரெட் பார்த்தீங்கன்னா, அவங்களோட 3 அட்டாக்கர்ஸ் தான். கிளைட்டன் சில்வா, மகேஷ் அண்ட் நந்தா. 3 பேருமே வந்துட்டு தே கேன் ஸ்கோர் கோல்ஸ் அஸ் வெல் அஸ் தே கேன் கிரியேட் சான்சஸ். கிளைட்டன் சில்வா மாரி ஒரு ஸ்ட்ரைக்கர் வந்துட்டு ஆ ஒரு சான்ஸே இல்லாத இடத்துல இருந்து ஹி கேன் ஸ்கோர். எப்படி சொல்றதுன்னா, இஃப் ஹி கெட்ஸ் 1 சான்ஸ் பெர் கேம், ஹி வில் ஸ்கோர் தட் அண்ட் வில் மேக் ஷூர் ஈஸ்ட் பெங்கால் வில் வின் த கேம். ஸோ அந்த மாரி ஒரு செம லீத்தலான ஸ்ட்ரைக்கர் கிளைட்டன் சில்வா. அண்ட் நந்தகுமார் அண்ட் மகேஷ் நாயரும் உங்களுக்கே தெரியும். நந்தா வந்துட்டு தமிழ் பையன். ஆ ஈஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், ஒடிஷால இருக்கட்டும், ரொம்ப நாளா வந்துட்டு ஹி இஸ் பீன் ஸ்கோரிங் கோல்ஸ் அண்ட் எப்பவுமே அவர் ஹி கேரிஸ் எ கோல் த்ரெட் அண்ட் ஹி கேன் ஆல்சோ டேக் லாங் ரேஞ்சர்ஸ். அது ஒரு இது கூட இருக்கு அவர்கிட்ட. மகேஷ் வந்துட்டு என்னதான் ஹி ஹஸ் பீன் அ பிட் ஆஃப் தி சீசன். கம்பேர்ட் டூ லாஸ்ட் சீசன், மகேஷ் இந்த சீசனோட பெர்ஃபார்மன்ஸஸ் கொஞ்சம் குறைஞ்சாலுமே, மகேஷ் இஸ் ஸ்டில் அ கிரேட் பிளேயர். அண்ட் நமக்கே உங்களுக்கே தெரியும் நம்ம ரைட் பேக் இஷ்யூஸ் தெரியும். நமக்கு ஃபுல் பேக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை பண்றாங்க. மேபி நாட் அப் டூ த மார்க்ன்னு சொல்லலாம். ஸோ அதனால வந்துட்டு மகேஷ் நாயரையுமே வந்துட்டு அங்கித் முகர்ஜி ஷுட் டூ அ வெரி குட் ஜாப் டூ மார்க் ஹிம். அண்ட் சோவிக் செம எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர். ஆ ஹி கேன் டூ எனிதிங் இன் த மிட்ஃபீல்ட். ஹி கேன் லிட்டரலி he kept Jahu quiet in the Super Cup final. Sovic had not Super Cup final. I think a game before that. I think the 0-0 draw between Odisha and this team, and Sovic had a really good game. ஸோ வந்துட்டு சோவிக் ராஃபாவை மார்க் பண்ணிட்டாருன்னா உங்களுக்கே தெரியும். ராஃபா இல்லைன்னா நம்ம டீமோட நிலைமை என்னன்னு. ஸோ வில் லுக் அட் இட். அண்ட் இன்னொருத்தர் போட்டிருந்தாரு ராம் டிடி ப்ரோன்ட்டு. Nishu cross also dangerous. Yeah, Nishu Kumaroட crosses will always be dangerous because Nishu Kumar is quite an attacking fullback. ஒரு ரொம்ப defensive. He might not be that much good defensively, but attacking wise he is very good and he got an assist as well. I'm not sure if it's the last game or the game before that. I think Hyderabad FC ஓட he got an assist if I'm not wrong. Clayton Gold. Yeah. So நிஷு குமாரையும் நம்ம வந்துட்டு டைட்டா மார்க் பண்ணி ஆகணும். ஸோ ஈஸ்ட் பெங்கால் பத்தி சொல்லணும்னா இதான். இவங்க லைனப் பத்தி சொல்லணும்னா இதான். அண்ட் ஈஸ்ட் பெங்காலோட இது பத்தி நீங்க சொல்லணும்னா, அவங்களோட கோச் கார்லோஸ் கோத்ராத் வந்துட்டு, ஹி இஸ் அ வெரி டாக்டிக்கல் கோச். அவரும் ஒவன் காயில் மாரி செம எக்ஸ்பீரியன்ஸ்டான கோச். ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் பெங்களூர் வச்சு ட்ராஃபி ஜெயிச்சிருக்காரு. பெங்களூர்ல இருக்கும்போது ட்ராஃபி ஜெயிச்சிருக்காரு. சாரி பெங்களூர் வச்சு அண்ட் ஈஸ்ட் பெங்கால் அவங்களோட சைட்ஸ் பார்த்தீங்கனாலே, கார்லோஸ் கோத்ராத்தோட சைட்ஸ் பார்த்தீங்கனாலே, தே வில் பி பிரெட்டி ஸ்ட்ராங் ஆன் தேர் செட் பீசஸ். அந்த செட் பீஸ் கோல்ஸ் அடிக்கிறதுல தே வில் பி வெரி கீன். பிகாஸ் உங்களுக்கே தெரியும். நீங்க பெங்களூர் எஃப்சி கூட பார்த்திருப்பீங்க. கோத்ராத்து கீழ அவங்க ஃபைனல் ஜெயிச்சபோது பெக்கே ஹெட்டர்ல ஜெயிச்சாங்க. இட் வாஸ் அ செட் பீஸ். அண்ட் இந்த சீசனே வந்துட்டு ஐ திங்க் ஹிஜாசி ஹஸ் ஸ்கோர்ட் 2 கோல்ஸ். அண்ட் தே வில் ஸ்கோர் ஃப்ரம் செட் பீஸ் அண்ட் தே வில் பி அ த்ரெட் ஃப்ரம் செட் பீசஸ். டு பி ஃபேர் நம்ம போன கேம் ஒரு ஃபியூ கேம்ஸா வந்துட்டு செட் பீசஸ்ல ஓரளவுக்கு டீசென்ட்டா பண்றோம். பட் அகைன் ஓப்பன் பிளே கோல்ஸ் நெறைய கன்சீட் பண்றோம். அந்த ஒரு இத கண்டிப்பா தடுத்தாகணும். போன கேம் பார்த்தோம். பிபின் சிங் வந்து கேமே மாத்திட்டாரு. 2 கோல்ஸ் அடிச்சு ஹி சேஞ்ச் த கேம். சிமிலர் டூ தட் நந்தகுமார் கேன் டூ தட் ஆஸ் வெல். ஏன்னா நந்தா வந்துட்டு இஸ் எ வெரி ஸ்கில்ஃபுல் விங்கர். ஹி கேன் ஸ்கோர் கோல்ஸ். ஹி கேன் கட் இன் அண்ட் ஷூட். எல்லாமே பண்ண முடியும் நந்தாவால. ஸோ வந்துட்டு ஆகாஷ் அங்வான் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் ஒன் மோர் திங் சாரி. நந்தகுமார் அண்ட் மகேஷ் வில் சேஞ்ச் தேர் விங்ஸ் ஆஃபன். மகேஷால ரைட் விங்ல ஹி கேன் விப் இன் தோஸ் கிராஸஸ் அண்ட் நந்தால லெஃப்ட் விங்ல he can cut in and try those long rangers. So we have to be on our knees. Like Ankit and Akash Sangwan must be very good defensively to keep these two guys quiet. ஏன்னா வந்துட்டு these two are one of the best wingers in India. மகேஷ் நாயரம் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் நேஷனல் டீம்ல இருக்காரு. அண்ட் நந்தகுமார் ஆல்வேஸ் இன் அண்ட் அரவுண்ட் த நேஷனல் டீம் சின்ஸ் த லாஸ்ட் சீசன் ஹி ஹேட் வித் ஒடிஷா எஃப்சி. ஸோ இட் வில் பி அ டஃப் கேம். கண்டிப்பாவே ஈஸ்ட் பெங்கால் வேற வந்துட்டு கொஞ்சம் கடைசி ஒரு 5 கேம் ஐ திங்க் இஃப் ஒரு 7, 8 கேம்ஸா லீக்ல வந்துட்டு ஒரே ஒரு வின் தான். அண்ட் தட் டூ கேம் அகைன்ஸ்ட் ஹைதராபாத் எஃப்சி. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு டாப் 6 வரணும்னா கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும் இந்த கேம. ஸோ தே வில் ஆல்சோ பி பிரிட்டி ஃபோக்கஸ் டு வின் திஸ் கேம் அண்ட் கெட் பேக். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஜாம்ஷெட்பூர் எஃப்சி பார்த்தீங்கன்னா தேர் கீப் ஆன் வின்னிங் கேம்ஸ். சேம் வித் நார்த் ஈஸ்ட் யுனைடெட். கோவா கூட அடிச்சாங்க இப்ப நார்த் ஈஸ்ட் யுனைடெட். ஸோ வந்துட்டு 2 டீமுக்குமே இது வந்துட்டு ஒரு மஸ்ட் வின் கேம் டு குவாலிஃபை ஃபார் த டாப் 6.
ஆஹ் ஈஸ்ட் பெங்கால் வந்துட்டு நமக்கு கீழே இருக்காங்க. சாரி, நமக்கு மேல இருக்காங்க. Both have played 15 games. Both are on 15 points. The only thing East Bengal is good at is their goal difference. They have a positive goal difference, and we have a goal difference of -9. We have considered 25 goals this season, which is pretty high for an team that is managed by Owen Coyle. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேக் லைன். ஒரு ஸ்டேபிள் பேக் லைன் இல்லாதது அதுக்கு உண்மையாவே ஒரு காரணம். ஸோ, நம்ம கொஞ்சம் கமெண்ட்ஸ் பார்ப்போம். ஈஸ்ட் பெங்கால் லாஸ்ட் மேட்ச் சூப்பரா ப்ளே பண்ணாங்க அப்படின்னு ரோஹித் ராஜ் ப்ரோ போட்டிருக்காரு. ஈஸ்ட் பெங்கால் பிளேட் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு அவங்க என்னதான் ஒரு சூப்பரா ஆடினாலுமே, செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஜம்ஷெட்பூர் எஃப்சி டிட் தேர் ஜாப் அண்ட் இன் த எண்ட் தே எண்டட் அப் வின்னிங் த கேம். ஜெரமி மஞ்சூர் ஒரு பிரில்லியன்ட் ஃப்ரீ கிக் தட் கேவ் ஜம்ஷெட்பூர் 3 பாயிண்ட்ஸ். ஸோ ஈஸ்ட் பெங்கால் நீங்க வந்துட்டு கார்லோஸ் குஜராத்தோட டீம்ஸ் பார்த்தீங்கனாலே தே வில் பி பிரிட்டி சாலிட் டிஃபென்சிவ்லி. ஏதாவது ஒரு சில கேம் தான் தே வில் கன்சீட் a lot of goals. ஸோ வந்துட்டு நம்ம we have to be lethal attacking wise, and we have to be very focused defensively to stop East Bengal from scoring and to get points from East Bengal. நீங்க ஒரு சான்ஸ் குடுத்தாலுமே பிளேயர்ஸ் லைக் கிளைட்டன் சில்வா வில் ஸ்கோர் ஃப்ரம் தட். சிங்கிள் மிஸ்டேக் கிளைட்டன் சில்வா வில் ஸ்கோர். ஸோ அது நம்ம வந்துட்டு we have to look after it. And வேற என்ன கமெண்ட்ஸ் இருக்கா? ப்ரோ எட்வின் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவாரா ப்ரோன்னு கேட்டிருக்கீங்க. Edwin has started only one game for them. So I think Edwin is not majorly in Carlos Kodrat's plan. But if Edwin might start, I think 3 games, 2 or 3 games back, he started as the right wing back for East Bengal. So he might start, but I don't think he will start. அதான் எனக்கு தெரிஞ்சு. And bro, can Rafa play in left wing அப்படின்னு கேட்டிருக்காரு. If you would have asked me the Rafa from 3 years back, அந்த 2019-20 சீசன்ல இருந்த ராஃபா கண்டிப்பா லெஃப்ட் விங்ல ஆடி இருப்பாரு. பட் நவ் ராஃபா ஸ்பேஸ் அவங்களோ இல்ல. மோர் ஆஃப் ராஃபாஸ் கேம் இஸ் அபவுட் இஸ் இன்டெலிஜென்ட் பாசஸ் and the dribbling he makes and the shots he takes from outside the boxes. So ராஃபாவால வந்துட்டு ஃபுல் ஸ்பீட் ரன் பண்ணி ட்ரிபிள் பண்ண முடிஞ்சு போய் கிராஸ் போட்டு தென் ஹி ஹேஸ் டு ஆஸ் அ விங்கர் ஹி ஆல்சோ ஹேஸ் டு ட்ராக் பேக். I don't think Rafa is a winger anymore. Rafa is a number 10, and we need Rafa in number 10. Even though Rafa's performances has dipped, என்னதான் ராஃபாவோட பெர்ஃபார்மன்சஸ் கடைசி கொஞ்சம் கேம்ல நல்லா இல்லனாலும், we will be even worse without Rafa. இது என்னோட ஒரு பாயிண்ட். ஏன்னா வந்துட்டு ஆஹ் ஃபாரூக் சௌத்ரியாலையும் ரொம்ப சான்சஸ் கிரியேட் பண்ண முடியல. நிந்தாய் கேன் பிளே சம் குட் கிராசஸ், பட் வி டோன்ட் ஹாவ் அ ஸ்ட்ரைக்கர் ஹூ கேன் ஃபினிஷ் தோஸ் கிராசஸ். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அது பார்ப்போம். அண்ட் ராம் டிடி ப்ரோ வந்துட்டு ப்ரோ வி ஹேவ் ஒன்லி 3 clean sheets. வை ஓவன் ஆல்வேஸ் கோயிங் டூ ஃபாரின் சிபி? ஆல்மோஸ்ட் ஆல் மேட்ச் வி கன்சீட் கோல். பிளே பிகாஸ் பட்டாஷியோ ஆர் ஜார்டன். ஸோ எக்ஸாக்ட்லி ப்ரோ. நம்ம இந்த பாயிண்ட் தான் எனக்கும் தோணுச்சு. இதே மாதிரி ஒரு லைனப் தான் நானும் வச்சிருக்கேன். வி வில் லுக் இன் டு திஸ் வென் வி கோ இன் டு த ப்ரிடிக்டட் லைனப்ஸ். கண்டிப்பா இதை பத்தி நான் பேசுறேன். ஐ வில் ஸ்டார்ட் திஸ் கமெண்ட் அண்ட் ஐ வில் டாக். அண்ட் ஜான் விக் ப்ரோ சொல்லியிருக்காரு, we have to press their fullbacks, especially நிஷிகுமார். If he is under pressure, he definitely makes mistakes. கண்டிப்பா ஏற்கனவே சொன்ன மாதிரி நிஷிகுமார் is a very attacking fullback, but he has his flaws defensively. டிஃபென்சிவா வந்துட்டு he cannot, he is not one of the best. போன மேட்ச் ஆகாஷ் மிஸ்ரா பார்த்தோம். He was one of the best players on that pitch. So ஆகாஷ் மிஸ்ரா அளவுக்கு நிஷிகுமார் is not good, and Nintoy has to take that opportunity, and Nintoy has to ட்ரை ட்ரிபிள் பாஸ்ட் அண்ட் நிந்தாய் ஹேஸ் டு ஸ்கோர். நிந்தாய் ஸ்கோர் பண்ணி ரொம்ப மேட்ச் ஆச்சு. ஐ திங்க் அந்த ஈஸ்ட் பெங்கால் மேட்ச் அடிச்சதுக்கு அப்புறம் ஐ திங்க் ஜாம்ஷெட்பூர் மேட்ச்ல ஸ்கோர் பண்ணாரு, பட் ஒரு 10 கேம்ஸா ஸ்கோர் பண்ணல. ஸோ நிந்தாய் ஹேஸ் டு ஸ்கோர். அண்ட் வித் திஸ் வி வில் கோ டு த நெக்ஸ்ட் பார்ட், விச் இஸ் த ஒரு பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். ஓவன் காயில் இது சொன்னது. ஸோ அகைன் நிறைய பேர் வந்துட்டு குகன் ப்ரோ எங்கன்னு கேக்குறீங்க, இமாஸ் ப்ரோ எங்கன்னு கேக்குறீங்க. as I said in the show earlier, they couldn't join because they have some health issues. ஒரு 2 பேருக்குமே வந்துட்டு ஃபீவர் வந்திருக்கு. I hope that they will be back for the review show. சீக்கிரமா சரியாயி வந்துருவாங்கன்னு ஹோப் பண்ணுவோம். ஏன்னா லைக் ஃபீவர்னா they can take rest. ஸோ நம்மளே ஒரு சின்ன லைவ் மாதிரி முடிச்சுக்கலாம். ஸோ அபவுட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸோட மெயின் ஹைலைட் நான் சொல்றேன். ஓவன் காயில் செட் these 3 players will not be available for selection tomorrow. நீங்க குகன் ப்ரோட ட்வீட்டை பார்த்திருப்பீங்க. அண்ட் ஆயுஷ் அதிகாரி
Jiteshwar Singh and Romario will not be available for selection tomorrow. ஸோ அதுக்கு ரீசன் அப்படி பார்த்தீங்கன்னா, இன்ஜூரிஸ் தான். நம்ம லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஜிதேஷ்வர ஏன் தூக்குனாங்க 45ல தப்பான மூவ்ன்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் அகைன் ஐ கெஸ் இட் வாஸ் அன் இன்ஜூரி. தட்ஸ் வை ஜிதேஷ்வர் வாஸ் டேக்கன் ஆஃப். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கிற 4 மிட்ஃபீல்டர்ஸ்ல 2 மிட்ஃபீல்டர்ஸ் அவைலபிளா இருக்க மாட்டாங்க. 4 மிட்ஃபீல்டர்ஸ் ஐ அம் சேயிங் பட்டாஷியோ, மொபஷீர், ஜிதேஷ்வர், ஆயுஷ். அகைன் வி ஹேவ் 5 சாரி முகமது ரஃபீக் வேற இருக்காரு அங்க. நம்ம மறந்துடுறோம் அவர. ஸோ ஆயுஷ் அண்ட் ஜிதேஷ்வர் won't be available. So I think it will be either Mobashir or Battochio or Rafiq. I don't think Rafiq will start. I think Christian Battochio and Mobashir might start. அது நம்ம லைனப்ஸ்ல பேசுவோம். அண்ட் அனதர் பிளேயர் இஸ் ரொமாரியோ. ரொமாரியோக்கு வந்துட்டு இது ரொம்பவே ஒரு போன சீசன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொமாரியோ ஹேட் அ வெரி ஹவ் கேன் ஐ சே ஒரு ஒரு சேலஞ்சிங் சீசன் அவருக்கு. ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் இன்ஜூரா இருந்தாரு. வென் ஹி பிகேம் ஃபிட் ஹி வாஸ் நாட் அண்டர் தாமஸ் பிளான். அண்ட் போன ஃபுல் சீசன் ஆடல. திஸ் சீசன் ஹி வாஸ் பாட் இன்டு த ஸ்குவாட் அகைன். பட் ஹி இஸ் நாட் பிளேயிங் மச். ஒரு 1 ஆர் 2 கேம்ஸ் ஸ்டார்ட் பண்ணார். ரைட் பேக்கா கூட ஸ்டார்ட் பண்ணார் சீசன் ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஞாபகம் இருக்கும். பட் இந்த லாஸ்ட் கப்புள் ஆஃப் கேம்ஸ் ஹி இஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் கோச் பிளான்ற மாரி தான் தெரியுது. அண்ட் மேபி ஹி வாஸ் இன்ஜூர்ட். ஸோ அதனால இவரும் நெக்ஸ்ட் கேம் ஆட மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓவன் காயில். அண்ட் மோர் கோட்ஸ் ஃப்ரம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நம்ம பார்ப்போம். ஓவன் காயில் வாஸ் ஆஸ்க்ட் அபவுட் கார்லோஸ் கோத்ராத். கார்லோஸ் கோத்ராத்தோட ஈஸ்ட் பெங்கால் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு வந்துட்டு he said East Bengal has a very good coach and is a very good team with very good players. லைக் எல்லா மேட்ச்மே வந்துட்டு ஓவன் காயில் வந்துட்டு அப்போசிஷனை ரொம்ப பிரைஸ் பண்ணுவாரு. அண்ட் தட்ஸ் வாட் ஆல் கோச்சஸ் டூ. அண்ட் ஓவன் காயில் என்ன சொன்னாருன்னா, இந்த கேம் நாங்க வந்துட்டு we will try to have a great game. We will try to be positive and we will be looking forward to the 4 home games we have. இந்த கேம்க்கு அப்புறம் நமக்கு இன்னும் 4 ஹோம் கேம் இருக்கு. If we can get a positive result from this game and we can try to get some wins from our home games, we still have a chance of finishing in top 6. Because Jamshedpur FCக்கு நீங்க ஃபிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபிக்சர்ஸ் ஆர் பிகமிங் டஃப். They have to play Mohan Bagan. They have to play ஐ திங்க் ஒடிஷா எஃப்சி as well. ஸோ நம்ம வந்துட்டு டாப் 6 போயிருச்சுப்பா அப்படின்னு நினைச்சு விட்டுறக்கூடாது. வி ஹேவ் டு கீப் ட்ரைங். வி ஹேவ் டு ட்ரை அண்ட் வின் கேம்ஸ். நம்ம கடைசியில குவாலிஃபை ஆனாலும் பரவாயில்ல. நாங்க கடைசியில வந்துட்டு இதுதான் நாங்க ஒரு செட் ஆஃப் கேம்ஸ் வின் பண்ணோம். இந்த கான்ஃபிடன்ஸோட நாங்க அடுத்த சீசன் போவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் பிளேயர்ஸ்க்கும். ஸோ தட் இஸ் நீடட். அண்ட் 2 டீமுமே வந்துட்டு ஒரே இடத்துல இருக்காங்க. அதுக்கு அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்கன்னு ஓவன் காயில் கிட்ட கேட்டதுக்கு அவரு என்ன சொன்னாருன்னா, "ஐ திங்க் போத் ஆஃப் தெம் ஆர் சிமிலர் கைண்ட் ஆஃப் டீம்ஸ் அண்ட் திஸ் வின் வில் பி வெரி க்ரூஷியல் ஃபார் போத் த டீம்ஸ்" அப்படின்னாரு. ஏன்னா டாப் 6ல இப்ப ஜம்ஷெட்பூர் இருக்காங்க. ஸோ நாங்க 2 பேரும் ஜெயிச்சா தான் வந்துட்டு வி வில் ஹேவ் சான்சஸ் ஃபார் குவாலிஃபையிங் த பிளே ஆஃப்ஸ். 2 பேரும் வந்துட்டு ஜெயிக்கணுன்ற இதுல தான் வருவாங்க. அண்ட் நாங்களும் ஜெயிக்கணுன்ற இதுல தான் போவோம்ன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாருன்னா, "வி நீட் டூ பி மோர் கன்சிஸ்டன்ட்" அப்படின்னு சொன்னாரு. ஸோ உங்களுக்கே தெரியும். ஓவன் காயில் ஜம்ஷெட்பூர்ல ஷீல்ட் அடிச்சபோது, தே வென்ட் ஆன் டூ வின்னிங் ரன்ஸ் ஆர் அன்பீட்டன் ரன்ஸ். ஒரு 10 கேம், 11 கேம் ரன் நம்ம எப்போ வந்துட்டு தோக்காம ஒரு 10 கேம்ஸ், 11 கேம்ஸ் ஆடுனோம்னா, வி ஹேவ் கிரேட்டர் சான்சஸ் ஆஃப் ஃபினிஷிங் இன் டாப் 6. இப்ப நீங்க டாப் 6ல இருக்கிற டீம்ஸ் பாருங்களேன். எஃப்சி கோவா வந்துட்டு தே ஹேட் 12 கேம் அன்பீட்டன் ரன். ஒடிஷா எஃப்சி ஐ திங்க் தே ஆர் அன்பீட்டன் இன் தியர் லாஸ்ட் 10 ஆர் 12 கேம்ஸ் அகைன். கேரளா பிளாஸ்டர்ஸ் ஹேட் அட் அன் பேட்ச் இன் த மிடில் வேர் அவங்களும் வந்துட்டு ஒரு 5, 6 கேம்ஸ் தொடர்ந்து வின் பண்ணிருந்தாங்க. ஸோ இந்த மாரி வந்துட்டு நம்மளும் ஒரு 4 to 5 கேம்ஸ் தொடர்ந்து வின் பண்ணா தான் வி வில் ஹேவ் அ சான்ஸ் ஆஃப் ஃபினிஷிங் இன் டாப் 6. இந்த சீசன் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, இட்ஸ் 1 வின், 1 டிரா அண்ட் தென் அ லாஸ். ஒரு வின் பண்ணா 1 டிரா, 1 லாஸ். கடைசியா வந்துட்டு நம்ம எப்போ 2, 3 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சோம்னு எனக்கு தெரியல. அகைன் 2 மேட்சஸ் ஜெயிச்சது வந்துட்டு ஐ திங்க் ஆஃப்டர் ஹைதராபாத் எஃப்சி அண்ட் பஞ்சாப் எஃப்சி. தட் வாஸ் த ஒன்லி கன்சிக்யூட்டிவ் வின்ஸ் ஃபார் அஸ் இந்த சீசன். லீக்ல எடுத்து பார்த்தீங்கன்னா. நம்ம வந்துட்டு அந்த கன்சிஸ்டன்ட்டா 2, 3 கேம்ஸ் எப்போ ஜெயிக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் வந்துட்டு வி வில் ஹேவ் மோர் சான்சஸ் ஆஃப் கோயிங் இன்டு த டாப் 6. இது ஒரு ஓவன் காயில் வந்துட்டு வி நீட் டூ ஸ்டார்ட் பீயிங் மோர் கன்சிஸ்டன்ட் அண்ட் இஃப் வி ஆர் கன்சிஸ்டன்ட் வி கேன் கோ டோ டு டோ வித் எனி டீம் அப்படின்னு சொன்னாரு. எப்ப என்கிட்ட ஃபுல் ஸ்குவாட் இருக்கோ, நாங்க எப்ப கன்சிஸ்டன்ட்டா இருக்கோமோ, வி கேன் கோ டோ டு டோ வித் எனி டீம் அப்படின்னு சொன்னாரு. அது ஒண்ணு சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த கன்சிஸ்டன்சி பத்தி கேட்டபோது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, "வி ஹேவ் அ லாட் ஆஃப் யங் பிளேயர்ஸ்.
ஆ அவங்கலாம் வந்துட்டு ரெடிமேட் பிளேயர்ஸ் கிடையாது. இப்போ டீம்ஸ் ரெடிமேட் பிளேயர்ஸ் இன் தி சென்ஸ் நீங்க டீம்ஸ் லைக் ஒடிஷா எஃப்சி பார்த்தீங்கன்னா, ஜெரி, ஒரு புட்டியா அண்ட் தென் ப்ராபப்லி பேக்ல அமரிந்தர் அண்ட் மிட்ஃபீல்ட்ல வந்துட்டு ஒரு பிரின்ஸ்டனா இருக்கட்டும், ஒரு லெனியா இருக்கட்டும், ரைட் பேக்ல அமீர் ரெனால்ட் இவங்கலாம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஐஎஸ்எல் ஸ்டார்ஸ். இவங்கள தான் வந்துட்டு அவர் வந்துட்டு கன்சிஸ்டன்ட் ரெடிமேட் பிளேயர்ஸ்ன்றாரு. பட் நமக்கு இருக்கிறது ஒரு யங் ஸ்குவாட். ஸோ அவர் என்ன சொன்னாருன்னா வந்துட்டு, இன்னும் வி ஹேவ் டூ கேம்பிள். ஸோ இன்னும் போக போக தீஸ் பிளேயர்ஸ் வில் ட்ரை டூ பில்ட் அ மென்டாலிட்டி டூ வின் கேம்ஸ் அண்ட் தீஸ் பிளேயர்ஸ் வில் பிகம் குட். நம்ம கிட்ட இருக்கிற பிளேயர்ஸ்க்கு நெறைய பொட்டன்ஷியல் இருக்குன்றது தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஸோ ஐம் பிரிட்டி ஷூர் திஸ் செட் ஆஃப் பிளேயர்ஸ் வில் டூ குட் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. அண்ட் தென் அட்டாக்கிங் பிளேயர்ஸ் பத்தி கேட்டதுக்கு வந்துட்டு, அவர் வந்துட்டு ஹி தென் பேக்ட் ஆஃப் லைக் ஹி செட் ஐ டோன்ட் வாண்ட் டூ டாக் அபவுட் இண்டிவிஜுவல்ஸ் அப்டின்னாரு. நான் எந்த பிளேயரையும் பர்ட்டிகுலரா பேசல. பட் பிளேயர்ஸ் லைக் ரஹீம் அலி அ works very hard for the team. He is a terrific young player. He can improve, but what he must do is continue to work hard for the team. இதான் அவர் எக்ஸாக்ட்டா சொன்னது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்துட்டு, ரஹீம் அலி வந்துட்டு ஒரு நல்ல யங் பிளேயர். அ ஹி மஸ்ட் ஹி மஸ்ட் வொர்க் ஹார்ட் டூ இம்ப்ரூவ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்துட்டு ரஹீம் அலி யங் பிளேயர்ன்னு சொன்னதே வந்துட்டு எனக்கு அகைன் ரஹீம் அலி இஸ் ஆல்மோஸ்ட் 24 ஆர் 25 நவ் இஃப் ஐம் நாட் ராங். ஸோ லாஸ்ட் கேம் நான் வந்துட்டு ஸ்டேடியம் போயிருந்தேன். அண்ட் ஒரு ஸ்டேடியம்ல இருக்கிற ஃபேன்ஸ் ஹாஸ் லாஸ்ட் தியர் பேஷன்ஸ் இன் ரஹீம் அலி. உங்களுக்கு டிவில கேட்டுச்சான்னு தெரியல. வென் ரஹீம் அலி வாஸ் ஆன் த பிட்ச், ஸ்டேடியம்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு, "வி வாண்ட் இர்ஃபான்" அப்படின்னு சொன்னாங்க. இட் வில் பி பிரிட்டி ஒரு பிளேயரா நீங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இட் வில் பி டிமோட்டிவேட்டிங். என்னடா இது நம்ம பிட்ச்ல இருக்கும்போதே இன்னொரு பிளேயர வேணும்னு சொல்றாங்களே அப்படின்ற மாரி இருக்கும். பட் ஒரு 4 இயர்ஸ், 5 இயர்ஸா அவர் ஒண்ணும் பண்ணாதனால ஃபேன்ஸ் ஹவ் ஆல்சோ லாஸ்ட் தியர் பேஷன்ஸ். நம்ம ஃபேன்ஸையும் குத்தம் சொல்ல முடியாது. ஸோ அகைன் ரஹீம் அலியோட கான்ட்ராக்டும் இந்த சீசன் முடியுது. ஸோ ஹி ஹாஸ் டு ப்ரூவ் இன் திஸ் 5 டூ 6 கேம்ஸ். அண்ட் பார்த்துட்டு இருக்கிற நீங்க சொல்லுங்க, வில் யூ ரீடெயின் ரஹீம் அலி பேஸ்ட் ஆன் ஹிஸ் கரண்ட் ஃபார்ம்? வில் யூ கிவ் ஹிம் அ கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன்? ஆர் நீங்க வந்துட்டு ரஹீம் அலி அனுப்பிச்சுட்டு, ஐ வில் கீப் இர்ஃபான், யாத்வாத் அண்ட் காங்டே ப்ரோ. 2 பேரையும் வச்சுக்கிறேன். நான் ரஹீம் அலி வேணாம் அப்படின்னு நீங்க இது பண்ணுவீங்களா? நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஓவன் கோயில் கூட ரயன் எட்வர்ட்ஸ் வந்திருந்தாரு. ரயன் எட்வர்ட்ஸ் என்ன சொன்னாருன்னா, ஐ கெஸ் ஃபுல் கோட்ஸ் அவைலபிள் இல்ல. உங்களுக்கு தெரியும். குகன் ப்ரோ வந்துட்டு ரயன் எட்வர்ட்ஸ் இது பண்ணாரு. இன்டர்வியூ பண்ணாரு. சூனே அந்த இன்டர்வியூ வந்துட்டு IFTWCல வரும். வெளியில வரும். நீங்க அத பார்த்து நீங்க அவர் என்ன சொன்னாருன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் ரயன் எட்வர்ட்ஸ் என்ன சொன்னாருன்னா, ஈஸ்ட் பெங்கால் வில் பி எ வெரி டஃப் டீம் டூ பிளே. பட் நாங்க மும்பை சிட்டி எஃப்சியோட ஆடுன ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாரி ஆடுனோம்னா, வி கேன் வின் தெம் அப்டின்னாரு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கே தெரியும். வி பிளேட் ரியலி வெல் அகைன்ஸ்ட் மும்பை சிட்டி. அந்த மாரி ஒரு இது குடுத்தோம்னா, வி கேன் கோ மேபி டோ டு டோ வித் ஈஸ்ட் பெங்கால் அண்ட் கெட் அ பாசிட்டிவ் ரிசல்ட். இதான் ஓவன் காயில் பிரஸ் கான்ஃபரன்ஸ் பத்தி சொன்னது அண்ட் இன்ஜுரி அப்டேட்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம அடுத்து கிறிஸ்டியன் பட்டாஷியோ பத்தி பேசுவோம். ஃபுல்லா நீங்க கிறிஸ்டியன் பட்டாஷியோன்னு கமெண்ட்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அத பத்தி பேசுவோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ரஹீம் அலி பத்தி கேட்டதுக்கு வந்துட்டு, எல்லாருமே "நோ ப்ரோ ரஹீம் வேணாம் ப்ரோ, ரஹீம் வேணான்றாரு." பட் ரெட் ஐ மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவா வந்துட்டு, "இஃப் ஓவன் கேன் வி ரிட்டெயின் ஹிம்" அப்படின்றாரு. இப்போ ஓவன் காயிலுக்கு வேணும் ரஹீம் அலின்னா, ஆ நம்ம வந்துட்டு ரஹீம் அலிய வச்சுக்கலாம் அப்படின்றாரு. அகைன் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு கோச் சொல்றத நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். கோச்க்கு அகைன்ஸ்டா பண்ண வேணாம். கோச் வந்துட்டு இப்ப அவர் வேணும் அப்படின்னாருன்னா, மேபி கிளப் வில் கிவ் ஹிம் அன் எக்ஸ்டென்ஷன். அண்ட் டிராவல் டுடே ப்ரோ அவரோட ப்ரெடிக்டர் என்ன போட்டிருக்காரு. கடைசியில பார்ப்போம். ஆ ஆஸ் குகன் ப்ரோ செட், ரஹீம் லோன் ரஹீம் டு ஐ லீக், ஸ்கோர் கோல் அண்ட் ரீடெயின் அதர்வைஸ் நாட். ஸோ அதான். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம ஐ லீக்குக்கு ரஹீம் அலி அனுப்பணும்னு சொல்றோம். பட் வில் ஹி பி ரெடி டூ கோ டூ ஐ லீக்? ஒரு பிளேயர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நான் ஐஎஸ்எல்லேயே நான் இவ்வளோ மேட்சஸ் ஆடியிருக்கேன். மேபி என்னால வேற டீம்ல போய் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு தே வில் டேக் தியர் சான்ஸ். அண்ட் நம்ம லோன் அனுப்புறதுக்கு வி ஹேவ் டு கிவ் ஹிம் அன் எக்ஸ்டென்ஷன். இந்த சீசன் எண்டோட முடியுது அவரோட கான்ட்ராக்ட். ஸோ பார்ப்போம் கிளப் தருவாங்களான்னு. அண்ட் நோ பட்டாஷியோ, நோ பார்ட்டி அப்படின்றாரு. ஸோ பட்டாஷியோ பத்தி பேசுவோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி 2 ஆஃப் ஆர் மிட்ஃபீல்டர்ஸ் ஆர் இன்ஜூர்ட். ஒரு ஆயுஷ் அதிகாரி அண்ட் ஜிதேஷ்வர் ஆர் இன்ஜூர்ட். அண்ட் திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட் பட்டாஷியோ என்ன கேட்டா. ஏன்னா வந்துட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆ நெறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ்ல என்ன போட்டிருக்கீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோ கமெண்ட்ஸ்ல, "ப்ரோ பட்டாஷியோக்கு நம்ம ரொம்ப ஹைப் தர்றோமோ! பட்டாஷியோ ஒழுங்கா ஆடாதனால தான்
ஓவன் காயில் அவர ஆட வைக்க மாட்றாரு. பட்டாஷா ஆடுன கேம்ஸ்ல எதுவும் பண்ணல ப்ரோ அப்படின்னு சொல்றோம். அகைன் திஸ் இஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் நீங்களும் கரெக்ட் தான். ஏன்னா வந்துட்டு பட்டாஷியோ ஆடுனா நம்ம எல்லா கேமும் ஜெயிக்கிறோமா ப்ரோ? பட்டாஷியோ கோல் அடிக்கிறாரா ப்ரோ? அப்படின்னு நெறைய பேர் கேட்கிறீங்க. ஆ பட் பட்டாஷியோ குடுத்த ரோல், ஓவன் காயில் குடுத்த ரோல் ரொம்ப டிஃபரண்டான ரோல். நீங்க இப்ப பார்த்தீங்கன்னா, ஓவன் காயில் ஆடுற ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு 4-1-4-1 மாரி தான் ஆடுறாரு மோர் ஆர் லெஸ். ஷீல்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப அ ஒரு ஒரு மிட்ஃபீல்ட்ல இருந்து பாக்ஸ் டூ பாக்ஸ் ரோல்ல ஆடிட்டு இருக்காரு. ஒரு மிட்ஃபீல்டர் வந்துட்டு ஒரு நம்பர் 6 ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரா ஆடுறாரு. நான் ஏன் பட்டாஷியோ ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றேன்னா, நம்ம போன மேட்ச் தோத்ததுக்கான காரணம் தான் இந்த மேட்ச் பட்டாஷியோவ ஸ்டார்ட் பண்ணோம். போன மேட்ச் வந்துட்டு வி ட்ரைட் மொபஷீர் ரஹ்மான் இன் தட் நம்பர் 6 ரோல். அண்ட் ஆ மொபஷீர் வந்துட்டு ஒரு லோன் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் கிடையாது. ஹி கேன் பிளே இன் அ பிவட். ஆனா, மொபஷீரால வந்துட்டு ஒரு தனி ஆளா வந்துட்டு அந்த மிட்ஃபீல்ட ஹேண்டில் பண்ண முடியாது. அண்ட் தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வி கம்ப்ளீட்லி லாஸ்ட் கண்ட்ரோல் ஆஃப் தி கேம் இன் த செகண்ட் ஹால்ஃப். ஒரு மிட்ஃபீல்ட்ல வந்துட்டு நம்மளால பால் ஹோல்ட் பண்ணவே முடியல. பால் வரும்போதெல்லாம் லாங் பால்ஸ் ஆடிட்டு இருந்தோம். மும்பை வேர் ஆல் ஓவர் அஸ் இன் த மிட்ஃபீல்ட். சோ அதனால இந்த கேம் வந்துட்டு நம்ம பட்டாஷோவ கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணியே ஆவணும். ஏன்னா, நம்ம கிட்ட இருந்த டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் இன்னும் ஒருத்தர் இருந்தாரு சௌரவ் தாஸ். அண்ட் சௌரவ் தாஸ நம்ம வந்துட்டு அமுச்சு விட்டாச்சு. சோ நமக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் பட்டாஷியோ அண்ட் மொபஷீர். அண்ட் ஐ திங்க் இவங்க 2 பேரையும் நீங்க தனியா ஸ்டார்ட் பண்றத விட 2 பேரையும் ஒண்ணா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, தே வில் புட் அ குட் பெர்ஃபார்மன்ஸ். இதான் என்னோட ஒரு ஒப்பீனியன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு இன்னொரு 5 கேம் தான் இருக்கு இந்த சீசன். இஃப் ஐம் 7 கேம்ஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். சோ இந்த 7 கேம்ஸ்ல வந்துட்டு வி ஷுட் ட்ரை டூ பில்ட் அ டீம். ஒரு ஒரு பேசிக் கோர் மாரி நம்ம ஒரு பேஸ் கிரியேட் பண்ணா தான், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சீசன் போம்போது இந்த பிளேயர்ஸ் வேணும், இந்த பிளேயர்ஸ் வேணான்ற ஒரு ஐடியா நமக்கு வரும். சோ வந்துட்டு பட்டாஷியோவ ஆட வச்சு நம்ம இப்பவே பார்க்கணும். வில் பட்டாஷியோ ஃபிட் இன் ஃபார் திஸ் ஒரே ஒரு நிமிஷம். வில் பட்டாஷியோ ஃபிட் இன் ஃபார் திஸ் அப்படின்றத நம்ம இப்பவே ட்ரை பண்ணியாகணும். ஒரு பிளேயர் நம்ம எக்ஸ்டென்ஷன் தரோம்னா, வி ஹேவ் டூ ஃபர்ஸ்ட் ட்ரை அவர் வந்துட்டு நம்ம இந்த செட்டப்ல செட் ஆவாரா? ஓவன் காயில் கீழ வில் ஹி பிளே? அப்படின்றத வந்துட்டு இந்த ஒரு 7 கேம்ஸ்ல வி ஷுட் ஷூர்லி ட்ரை. ஏன்னா நெக்ஸ்ட் சீசன் ஜித்தேஷ்வர் இருக்க மாட்டாரு அண்ட் மொபஷீர் இஸ் ஆல்சோ ஆன் லோன். மொபஷீரும் இருக்க மாட்டாரு. சோ நீங்க நெக்ஸ்ட் சீசன் நம்ம மிட்ஃபீல்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மிட்ஃபீல்டர் தான் இருக்காரு. ஆயுஷ் அதிகாரி தான். சோ அதுக்காக நம்ம வந்துட்டு இப்பவே ஓகே பட்டாஷியோ அந்த ரோல்ல ஆட வச்சு இஃப் ஹி கேன் அப்படின்றத ட்ரை பண்ணணும். சோ, நெறைய பேர் வந்துட்டு என்ன கேட்டிருக்கீங்க, ஆ "பட்டாஷியோ இஸ் எ குட் பிளேயர். பட் வேர் கேன் ஹி பிளே?" அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஹி கேன் பிளே எனிவேர் இன் த மிட்ஃபீல்ட். இஃப் யூ லுக் அட் ஹிஸ் பாஸ்ட் கிளப்ஸ் அவர் வந்துட்டு ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரா ஆட முடியும். ஒரு பாக்ஸ் டூ பாக்ஸ் மிட்ஃபீல்டரா ஆட முடியும். ஒரு நம்பர் 10 ஆட முடியும். அவரோட பிரிஃபர்ட் ரோல்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் டூ பாக்ஸ் ரோலா தான் இருந்துச்சு ப்ரீவியஸ் கிளப்ஸ்ல. பட் இப்போ வந்துட்டு பட்டாஷியோக்கு ஓவன் காயில் குடுத்த ரோல் வந்துட்டு அந்த நம்பர் 6 ஆடுற ரோல் தான். ஆ ஓவன் காயில் ஹஸ் கிவன் ஹிம் நம்பர் 6 ஆடுற ரோல். சோ வந்துட்டு ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ஆடுற ரோல் குடுத்திருக்காரு. அதுக்கு என்ன காரணம் அப்டின்னா வந்துட்டு, இது இன்னொருத்தங்க கேட்டிருக்கீங்க, கேன் பட்டாஷியோ பிளே அஸ் 10? அதுக்கு என்ன காரணம்னா, ராஃபாவோட ஒரு ஃபார்ம். சீசன் ஸ்டார்ட்டிங்ல ராஃபா இருந்த ஃபார்முக்கு ராஃபா வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நேம்ஸ் ஆன் த டீம் ஷீட். அண்ட் ராஃபா நம்பர் 10ல ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. சோ, அதனால பட்டாஷியோவ போடுறதுக்காக பட்டாஷியோ டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல ஆடி, அவர் கூட இன்னொரு மிட்ஃபீல்டர் ஆயுஷ் அதிகாரி ஆடி, ஓவன் கோயில் டிட் அ 4-2-3-1 அந்த மாரி ஒண்ணு ஆடுனாரு. பட் இப்ப லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் ஓவன் கோயில் இஸ் ட்ரையிங் அ 4-1-4-1 வித் அன் இந்தியன் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர். ஆ இந்த இந்த இந்தியன் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வென் ஓவன் கோயில் வாஸ் அட் ஜம்ஷெட்பூர் அவருக்கு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ஆடுன பிளேயர் வந்துட்டு ஜிதேந்திரா சிங். ஒரு இந்தியன், ஒரு யங்ஸ்டர் ஓவன் காயில் வந்துட்டு அவர் அந்த பொசிஷன்ல மோல்ட் பண்ணி ஆட வச்சாரு. சோ, அந்த மாரி நம்ம டீம்ல இப்போ இருக்கிற அ டுமாரோஸ் கேம்க்கு நீங்க பார்த்தீங்கன்னா, முபஷீரால அந்த ரோல் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அண்ட் இட் டிட்ன்ட் வொர்க் அவுட் அகைன்ஸ்ட் மும்பை சிட்டி. சோ, அந்த ஒரு ரீசன்னால கண்டிப்பா பட்டாஷியோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன். சோ ஆ ராஃபா ஏன் ஸ்ட்ரைக்கரா ஆடக்கூடாது? 4-4-2 யூஸ் பண்ணலாம்ல ப்ரோ. நீங்க இப்ப நம்ம ஆடுறத பார்த்தீங்கனாலே ஒரு 4-4-2 மாரி தான் இருக்கும். நீங்க நம்ம பிரஸ் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ராஃபா அண்ட் ரஹீம் ஒண்ணா தான் பிரஸ் பண்ண போவாங்க மேல. அந்த ராஃபா குடுக்குற ரோல் வந்துட்டு ஒரு செகண்டரி ஸ்ட்ரைக்கர் ரோல். ராஃபாவால போய் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கரா ஆட முடியாது. அவருக்கு வந்துட்டு சான்ஸஸ் கிரியேட் பண்ணுவாரு, சப்போர்ட் பண்ணுவாரு ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு. அந்த செகண்டரி ஸ்ட்ரைக்கர் ரோல் ஒரு நம்பர் 10 ரோல்ல ராஃபா கேன் எக்ஸெல். பட் ஒரு ஸ்ட்ரைக்கரா அவரால ஆட முடியாது. ஆ ஒரே ஒரு நிமிஷம். தமிழ்வாணன் ப்ரோ என்ன சொன்னாருன்னா வந்துட்டு, "சூப்பர் மச்சான்ஸ் லிட்டரலி அப்யூஸ்ட் Rahim. I was in the stadium. They called Rahim and asked him to leave the pitch. Very disappointed to watch. Yes, maybe he didn't play well, but it's good."
அகைன் நம்மளால வந்துட்டு ஃபேன்ஸ் கிட்ட போயிட்டு நீங்க உங்க கிளப்ப இப்படிதான் சப்போர்ட் பண்ணணும், அப்படிதான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. நம்மளால முடிஞ்சா நம்ம அப்யூஸ் பண்ணாம இருக்கலாம். நம்ம பிளேயர் நம்ம அப்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது நம்மளால இருக்கலாம். சோ வந்துட்டு நீங்க நம்மலாம் என்னதான் கடுப்பா இருந்தாலும், வி வில் ட்ரை நாட் டூ அப்யூஸ். பட் ஒரு ஒரு ஃபேனா ஒரு கிளப்ப சப்போர்ட் பண்றது அவங்களோட ஒரு இது. சோ நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. அதான் நான் சொல்றேன். இஃப் யூ கேன் நீங்க வந்துட்டு அந்த ஒரு இண்டிவிஜுவல்ஸ்ட்ட போய் நீங்க பேசி பார்க்கலாம் ப்ரோ. இப்படி பண்ண வேணாம் ப்ரோ. அவரும் நம்ம பிளேயர் தான் அப்படின்னு நம்ம பேசி பார்க்கலாம். பட் நம்ம இங்க பேசி எதுவும் இல்ல. நம்ம ஸ்டேடியம்ல வேணா பேசி பார்க்கலாம் தான் நான் சொல்றது. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் அ if you look at Durant Cup, Connor, Jordan combination worked very well. Why Owen break அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கு முக்கியமான ரீசன் வந்துட்டு சீசன் ஸ்டார்ட்டிங்ல முறை இன்ஜூர் ஆனாரு. அப்புறம் கார்னர் ஷீல்ட்ஸ் இன்ஜூர் ஆனாரு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் பிரேக் ஆச்சு. அதுலருந்து கரெக்ட்டாவே வரல. அது ஒரு பிரச்சனை. ஸோ நோ மேட்டர் ஹவ் குட் வி பிளே வித்தவுட் அ ப்ராப்பர் நைன் வி வில் சஃபர். கரெக்ட்டா வந்துட்டு இந்த டாபிக் எடுத்துட்டு வரதுக்கான ஒரு கமெண்ட். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐ திங்க் திஸ் இஸ் அ ரைட் கேம் ஃபார் இர்ஃபான் யாத்வாத் டூ ஸ்டார்ட். ஒரு 7 கேம்ஸ் இருக்கு இந்த சீசன்ல. ஐ திங்க் வி நீட் டூ கிவ் ஹிம் அ ரன் ஆஃப் கேம்ஸ். அவர் வந்துட்டு சூப்பர் கப்ல கூட கோல் அடிச்சாரு. மேபி வந்துட்டு ஒரு ரன் ஆஃப் கேம்ஸ் குடுத்துட்டு வி ஹேவ் டூ ட்ரை இஃப் இர்ஃபான் யாத்வாத் கேன் பி ஆர் ஜேஜே ரீப்ளேஸ்மென்ட். ஒரு 3 இயர்ஸா ஆச்சு ஜேஜே போய். பட் நமக்கு இன்னும் அந்த ப்ராப்பர் ரீப்ளேஸ்மென்ட் கிடைக்கல. ஒரு ஜேஜே மாரி நமக்கு கோல்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு இந்தியன் ஃபார்வர்ட் கிடைச்சாலே நமக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சிரும் டீம்ல. அ அது நான் கண்டிப்பாவே சொல்றேன். ஸோ இர்ஃபான் யத்வாதால அது பண்ண முடியுமா? அப்படின்றத நம்ம செக் பண்றதுக்கு வி நீட் டூ கிவ் ஹிம் சான்சஸ். ஒரு 3 ஆர் 4 கேம்ஸ் கன்டினியூஸா வந்துட்டு இப்ப நம்ம ரஹீம்க்கு குடுத்துருக்கோம். இந்த சீசன் வந்துட்டு நெறைய கேம்ஸ் ஒரு 3 ஆர் 4 கேம்ஸ் ரஹீம் ஸ்டார்டட் ஆஸ் அ ஸ்ட்ரைக்கர். டு பி ஃபேர் டு ஹிம், ஹி பிளேட் சம் கேம்ஸ் வெரி வெல் அண்ட் சம் கேம்ஸ் வெரி புவர். ஸோ அந்த மாரி ஒரு சான்ஸ வந்துட்டு மேபி இப்போ இர்ஃபான் யத்வாதுக்கு குடுத்து பார்க்கணுமோ அப்படின்றது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். நீங்க இப்ப குடுக்கலன்னா அப்புறம் எப்பவுமே குடுக்க முடியாது. ஏன்னா ஒரு ஈஸ்ட் பெங்கால் மாரி ஒரு டீம். ஓகே. கொஞ்சம் டிஃபென்சிவா ஸ்ட்ரகிள் பண்றாங்க. என்னதான் வந்துட்டு அவங்க ஸ்ட்ராங் டிஃபென்ஸ் வச்சாலும், கிளீன் ஷீட் வைக்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்காங்க. இந்த செகண்ட் ஹால்ஃப் ஆஃப் த ஐஎஸ்எல்ல தே ஹேவ் பீன் ஸ்ட்ரக்லிங் டிஃபென்சிவ்லி. ஸோ மேபி இந்த மாரி ஒரு கேம்ல நீங்க வந்துட்டு இர்ஃபான் யத்வாதுக்கு சான்ஸ் குடுத்து, யூ ஹேவ் டூ டெஸ்ட் ஹிம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இப்போ மேபி நீங்க சொல்லலாம், ப்ரோ ஜார்டன் முரே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் ஜார்டன் முரே எங்க ஸ்டார்ட் பண்ணுவாரு அப்படின்றத நீங்க யோசிக்கணும்ல. ஏன்னா நம்ம டீம்ல ரயன் எட்வர்ட்ஸ் கண்டிப்பா ஆடி ஆவணும். அண்ட் நம்ம இன்ஜுரி கன்சர்ன்ஸ் மிட்ஃபீல்ட்ல இன்ஜுரி கன்சர்ன்ஸ்னால பட்டாஷியோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்றேன். மேபி சம் ஆஃப் யூ மைட் அக்ரி, சம் ஆஃப் யூ மைட் நாட் அக்ரி. அண்ட் தென் ரஃபேல் கிரிவலாரோ என்னதான் அவர் ஃபார்ம்ல இல்லனாலும், ஆ ரஃபேல் கிரிவலாரோ வில் பி ஆர் மெயின் கிரியேட்டர். ஸோ ரஃபேல் கிரிவலாரோவும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் கார்னர் ஷீல்ட்ஸ்க்கு ஐ வில் கிவ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ், சம் மோர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஏன்னா வந்துட்டு கார்னர் ஷீல்ட்ஸ் வந்துட்டு நம்ம இப்பவே செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுத்து வில் ஹி பி குட் எனஃப் ஃபார் ஐஎஸ்எல்? அவருக்கு நான் என்ன சொல்றேன், ஒரு ரன் ஆஃப் கேம்ஸ் வந்துட்டு நீங்க அவருக்கு அட்டாக்ல எங்க வேணா குடுங்களேன். ஒரு ரைட் விங்லயோ, ஒரு ஸ்ட்ரைக்கராவோ குடுத்து, ஒரு ரன் ஆஃப் கேம்ஸ் நீங்க கார்னர் ஷீல்ட்ஸ்க்கு குடுத்து பாருங்களேன். ஆ ஏன்னா நீங்க மிட்ஃபீல்ட்ல ஆடுறது வந்துட்டு இட்ஸ் நாட் ரியலி ஹிஸ் ரோல். நீங்க லாஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கும் கேம்ல. வேர் லெஃப்ட் விங்ல இருந்து நம்ம கிராஸ் பண்ணுவோம். கார்னர் ஷீல்ட்ஸ் வில் பி ரன்னிங் ஃப்ரம் மிட்ஃபீல்ட் டூ த பாக்ஸ் அண்ட் டேக்கிங் அ ஷாட். அந்த மாரி வந்துட்டு இஃப் ஹி கேன் மேக் தட் ரன்ஸ் ஃப்ரம் மேபி அ விங் ரைட் விங் பொசிஷன்ல இருந்து அந்த மாரி ரன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சார்ன்னா, இட் வில் ரியலி பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். நம்ம வந்துட்டு வி கேன் புட் மோர் பாடிஸ் அப் ஃப்ரண்ட் அண்ட் ஒரு ஆப்போனன்ட்டுக்கும் வந்துட்டு கார்னர் ஷீல்ட்ஸ் மாரி ஒரு பிசிக்கல் பிளேயர் அந்த இடத்துல வரும்போது, ஹி கேன் ஆல்சோ பி அ பிட் ஷேக்கி. ஸோ வந்துட்டு கார்னர் ஷீல்ட்ஸ்க்கு ஒரு கொஞ்சம் ஒரு இந்த இருக்கிற 7 கேம்ஸுமே ஒரு அட்டாக்கிங் ரோல் குடுத்து, அவரோட ஃப்ரீ ரோல் குடுத்து அவரால எப்படி ஆட முடியுதுன்றத செக் பண்ணணும். அப்படின்றது தான் என்னோட ஒரு இது. அண்ட் கமெண்ட்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். "மொபஷீர் இன் ஃபார் ரஹீம் இன் டிஎஃப்எஃப் அண்ட் புட்டிங் கார்னர் இன் நம்பர் 9. இஸ் தேர் எனி சான்ஸ்?" அப்படின்னு கேட்டிருக்காரு. அகைன் கார்னர் அஸ் நம்பர் 9 இந்த சான்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் மொபஷீர் பிளேயிங் அஸ் அ டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ரியலி a really what you say a really good possibility that Owen might try that. ஓகேவா? அண்ட் இவர் என்ன சொல்லியிருக்காரு, "We need to go for 4-2-3-1 instead of 4-1-4-1. Otherwise it will be difficult again" அப்படின்னு இருக்காரு. I also have the same plan that we should go for 4-2-3-1. நம்ம சீசன் ஸ்டார்டிங் நல்லா பண்ணும்போது அந்த ஃபார்மேஷன் தான் இருந்துச்சு. எதுக்கு Owen decided to change, I have no idea. எவ்வளவோ ரஹீம் சான்ஸ் குடுத்தாச்சு ப்ரோ. எய்தர் வின் ஆர் லூஸ் வி நீட் டூ கிவ் சான்ஸ் டூ இர்ஃபான். இதே தான் நானும் சொல்றேன். பெஞ்ச் 1 கேம் ரஹீம் லைக் ஃபாரூக் லெட்ஸ் சி. ஃபாரூக் வந்துட்டு பெஞ்சுக்கு போனதுக்கு அப்புறம் ஹி ஹேட் அ வெரி குட் கேம் அகைன்ஸ்ட் கேரளா பிளாஸ்டர்ஸ். ஸோ மேபி ரஹீம்க்கும் அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் குடுத்தா ஹி மைட்
கெட் பெட்டர். லெட்ஸ் சி. இர்ஃபான் கேன் பிளே 70 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ரோ வை நாட் யூஸ் பட்டாஷியோ இன் த அப்ஃப்ரண்ட்? வை நாட்? வை நாட்? அப்படின்னு கேட்டிருக்காரு. ஹி இஸ் ரியலி குட் அட் பாசிங் அண்ட் வின்சி, இர்ஃபான், பட்டாஷியோ, ஜித்து, பிகாஷ் ஷுட் ஸ்டார்ட் அண்ட் அதர்ஸ் சான்ஸ்லெஸ் பெஞ்ச் பிளேயர்ஸ் நீட்ஸ் கேம் டைம். அகைன் பட்டாஷியோ நம்பர் 10ல ஸ்டார்ட் ஹி கேன் பிளே தேர். பட் ஆனா நமக்கு அந்த டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ஆடுற பிளேயர்ஸே ஒழுங்கா இல்ல. நம்ம கிட்ட இருக்கிற ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா, டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ஒழுங்கா ஆடக்கூடிய பிளேயர் பட்டாஷியோ தான். ஆயுஷ் அண்ட் ஜிதேஷ்வர் கேன் டூ அ ஜாப். பட் தே போத் ஆர் இன்ஜூர்ட் டுமாரோ. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் நான் பட்டாஷியோ டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரா ஆடணும்னு சொல்றேன். அண்ட் இன்னொன்னு நீங்க சொல்றது வந்துட்டு, வின்சி, இர்ஃபான், ஜித்து ஷுட் ஸ்டார்ட் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஜித்து இஸ் இன்ஜூர்ட். ஸோ ஜித்து ஓன்ட் ஸ்டார்ட். அண்ட் ஐ அக்ரி வித் யூ பிகாஸ் ஷுட் ஸ்டார்ட். அது நான் ஏன்ட்டு நான் உங்ககிட்ட பிரெடிக்டட் லைனப் அப்ப சொல்றேன். கார்னர் ஆஸ் ஸ்ட்ரைக்கர் ஃபார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வித் ராஃபா. யா, கார்னர் ஆஸ் ஸ்ட்ரைக்கர். கடைசியா சான்ஸ் குடுத்து பாருங்க. ஒரு 7 கேமாவது அவருக்கு ஸ்ட்ரைக்கர் சான்ஸ் குடுத்து பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் கார்னர் ஷுட் பிளே as ரைட் விங்கர் ஆர் லெஃப்ட் விங்கர் பொசிஷன் விச் இஸ் மச் மோர் யூஸ்ஃபுல் ஃபார் த டீம் அப்படின்றாரு. ஐ ஹேவ் அ சிமிலர் பிளான். நானும் வந்துட்டு கார்னர் ஷீல்ட் ஷுட் ஸ்டார்ட் as a ரைட் விங்கர்ன்னு தான் நான் நினைக்கிறேன். அத நம்ம பிரெடிக்டட் லைனப்ஸ்ல நான் சொல்றேன் ப்ரோ. உங்களோட 2 பாயிண்ட் நான் பேசுறேன் பிரெடிக்டட் லைனப்ஸ்ல. அண்ட் நிந்தோ அட் லெஃப்ட் விங், கார்னர் அட் ரைட் விங். இவர் என்னோட பிரெடிக்டட் லைனப்ஸ பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். நானும் இப்படிதான் வச்சிருந்தேன். ஆ ஓகே. வின்சி ஓவர் ரேட்டட். ஆ ஓகே. இந்த ஒரு கமெண்ட் பத்தி பேசுறோம் நம்ம. வின்சிஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் ஹாஸ் பீன் ரியலி பேட். ஒரு கோல் ஸ்கோர் பண்ணாரு அகைன்ஸ்ட் பஞ்சாப். பஞ்சாப் இல்ல. ஏதோ ஒரு மேட்ச் ஸ்கோர் பண்ணாரு. ஆ எப்போ வின்சியோட பெர்ஃபார்மன்ஸஸ் பேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா, ஐ வில் சே வென் ஹி கேவ் அ கமெண்ட் அகைன்ஸ்ட் கேரளா பிளாஸ்டர்ஸ். இந்த மாரி கேரளா பிளாஸ்டர்ஸ் எனக்கு என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். நான் அடிச்சா கண்டிப்பா ஸ்கோர் பண்ணுவேன். இந்த கேரளா பிளாஸ்டர்ஸ் மேட்ச்ல இருந்து வின்சியோட பெர்ஃபார்மன்ஸஸ் ஹஸ் நாட் பீன் த சேம். மேபி அவரோட கான்ஃபிடன்ஸ் அஃபெக்ட் பண்ணிச்சா? இல்ல என்ன? அது எனக்கு தெரியல. பட் வின்சிஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் ரியலி நாட் பீன் த சேம். அண்ட் மேபி ஓவன் காயில் ஒரு ஓவன் காயிலோட டைப் ஆஃப் விங்கர் கிடையாதோ வின்சி. வின்சிக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு ஆ ஒரு தாமஸ் பிராடட் சிஸ்டம் கீழ வின்சி எக்ஸெல்ட். வின்சிக்கு வந்துட்டு அந்த ஓவர் பிரஸ்ஸிங், அந்த பால எடுத்து டேக்கிங் ஷாட்ஸ் அந்த ஒரு இது வந்துட்டு இட் சூட்டட் ஹிம் ரியலி வெல். அண்ட் ஹி டிட் ரியலி வெல். பட் மேபி ஓவன் காயிலுக்கு கீழ அவருக்கு வொர்க் அவுட் ஆவலையோ அப்படின்றது எனக்கு ஒரு தோணுது. சச்சு சிபி ரீப்ளேஸ் ஆகாஷ் அப்படின்றாரு. அகைன் சச்சு சிபி இஸ் நாட் சம்ஒன் ஹூ இஸ் ரெடி ஃபார் ஐஎஸ்எல். நான் முதல்ல இருந்தே சொல்ற ஒரே ஒரு விஷயம், சச்சு சிபிக்கு நீங்க மினிட்ஸ் தந்தாகணும். எவ்ரி கேம் ஒரு 20 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் நீங்க குடுத்தா தான் ஹி வில் கெட் யூஸ்ட் டூ ஐஎஸ்எல் ஸ்டாண்டர்ட்ஸ். எவ்ரி கேம் வந்துட்டு நீங்க அவருக்கு ஒரு 40 மினிட்ஸ், ஒரு 70 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம லீட்ல இருந்தோம்னா, ஆகாஷ வெளில எடுத்துட்டு சச்சுக்கு சான்ஸ் குடுக்கலாம். பட் ஆனா அது ஏன் நடக்கலன்னா, எவ்ரி கேம் வி ஆர் எய்தர் சேசிங் ஆர் வி ஆர் ஆன் ஈக்குவல் லைக் we are drawing the game or we are chasing the game. Either we are goals down or we are drawing the game. ஸோ அந்த மாரி இருக்கும்போது கோச் வந்துட்டு அந்த ரிஸ்க் எடுக்க விரும்புறதில்ல அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் சச்சு ரொம்ப ஆட மாட்டேங்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஓகே. பிரிடிக்டட் லைனப் பேசிருவோம் நம்ம. ஸோ இதான் என்னோட பிரிடிக்டட் லைனப்ஸ். இந்த பேக் லைன் வந்துட்டு நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். ஆகாஷ் சங்வான், ரயன் எட்வர்ட்ஸ், பிகாஷ் யும்னம், அங்கிட் முகர்ஜி. இந்த ஒரு பேக் லைன் தான் நம்ம சீசன் ஸ்டார்ட்டிங்ல ஒரு 3 கேம்ஸ் 2 கேம்ஸ் 3 கேம்ஸ்க்கு அப்புறம், இதான் நம்ம இந்த சீசனோட பேக் லைனா இருக்கும். இந்த பேக் லைன் நெறைய ஆடுனா நம்ம நல்லா ஆடுவோம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டே இருந்தது. ஐ மீ ஐ பெர்சனலி தாட் திஸ் வில் பி அவர் பேக் லைன் ஃபார் திஸ் சீசன். பட் இன்ஜூரீஸ் டூ வேரியஸ் பிளேயர்ஸ். ஆகாஷ் சங்வான் இன்ஜூர் ஆனாரு. அங்கிட் முகர்ஜி நடுவுல இன்ஜூர் ஆனாரு. அங்கிட் முகர்ஜி சஸ்பெண்ட் ஆயிடுறாரு பாதி கேமு. நடுவுல பிகாஷ் யும்னம் காணாம போயிட்டாரு. அதனால வந்துட்டு லாசர் சிர்கோவிச் வந்தாரு உள்ள. அண்ட் ஆகாஷ் சங்வான் இல்லாததுனால அந்த இடத்துல முகர்ஜிய போட்டுட்டு ரைட் பேக்ல சார்த்தக் கோலிய போட்டுட்டு, அண்ட் சில கேம் சார்த்தக் கோலிய தூக்கி சென்டர் பேக்ல போட்டுட்டு, ஃபுல் ஆஃப் சேஞ்சஸ். ஒரு ஒரு கன்சிஸ்டன்ட் ரன் ஆஃப் கேம்ஸே கிடைக்கல. இந்த 4 பேருக்கு ஒரு 5 கேம், 6 கேம் தொடர்ந்து அ ஒரு தொடர்ந்து இவங்க 4 பேர் ஸ்டார்ட் பண்றதோ, இல்ல அஸ் எ டீமாவே தொடர்ந்து நமக்கு 4 கேம் விடுங்க. ஒரு 3 கேம் கூட தொடர்ந்து ஒரே பேக்லைன் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல இந்த சீசன் ஃபுல்லாவே. தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை வி ஆர் வெரி பேட் டிஃபென்சிவ்லி. ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்துட்டு இஃப் தே கேன் பிளே a செட் ஆஃப் கேம்ஸ் டுகெதர் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள வரும். தே கேன் ஹேவ் தேர் எப்படி சொல்றது? இப்ப ரயன் எட்வர்ட்ஸ் முன்னாடி போனாருன்னா, அந்த இடத்துல பிக்காஷ் கவர் பண்ணுவாரு. ஸோ அந்த மாரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பட் இந்த இன்ஜூரீஸ்னால மாத்திக்கிட்டே இருக்கிறதுனாலயும், ஓவன் காயில் கொஞ்சம் எக்ஸ்பெரிமென்ட் பண்றதுனாலயும், நம்ம டிஃபென்ஸ் ஹஸ் பீன் ரியலி பேட் இந்த சீசன். நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கிளீன் ஷீட்ஸும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு இந்த சீசன். ஐ திங்க்
as earlier mentioned, we kept just 3 clean sheets. ஸோ அவர் கேட்ட மாரி தான். வி கன்சிட் பிகாஷ் ஸ்டார்ட் பண்ணலாமே ப்ரோ. பட்டாஷியோ ஆர் ஜார்டன் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்டின்னாரு. ஸோ நான் ஏன் அ நீங்க வந்துட்டு எல்லாருமே சொல்றீங்க, ஓவன் வில் டெஃபினெட்லி கோ ஃபார் 2 சிபி டுமாரோ. அண்ட் தேர் இஸ் மோர் சான்சஸ். ஸ்ட்ரைக்கர் லைக் கிளைட்டன் சில்வா, ஓவன் வில் ப்ராபப்லி கோ ஃபார் 2 சிபிஸ். ஆனா நம்ம வந்துட்டு இப்போவே வந்துட்டு ஒரு கோர் நம்ம செட் பண்ணோம் அடுத்த சீசனுக்கு. இந்த கேள்வி வந்துட்டு போன கேம் வந்துட்டு மேட்ச்க்கு வந்த ஒருத்தர் என்ட்ட கேட்டாரு. ப்ரோ ஓவன் காயில் வந்துட்டு மல்டி இயர் கான்ட்ராக்ட் சொல்றாரு. இப்போ ஓவன் காயில் அடுத்த சீசன் டீம பில்ட் பண்ணணும்னா, எந்த பிளேயர்ஸ வச்சு பில்ட் பண்ணுவாரு அப்படின்னு கேட்டாரு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்ப லைன் அப் பார்த்தீங்கன்னா, தேவ்ஜித் இஸ் 35 35 ஆர் சம் ஹி இஸ் ஏஜ்ட். ஸோ ஹி இஸ் நாட் அ பிளேயர் ஹூ இஸ் கோயிங் டு பி ஹியர் ஃபார் மெனி இயர்ஸ். ஸோ அவர வந்துட்டு நீங்க ஒரு லாங் டெர்ம் ஃபியூச்சர் வச்சுக்கணும்னா, யூ கான்ட் பி வித் தேவ்ஜித். நீங்க ஆகாஷ் சங்வான் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் சங்வான் இஸ் லீவிங் த கிளப். Ankit Mukherjee has done good, but Ankit Mukherjee is very, physical player. He is getting more yellow cards, getting suspended. அந்த ஒரு இத சரி பண்ணாருன்னா, ஐ திங்க் அன்கிட் கேன் பி குட். பிகாஷ் நம்ம வந்துட்டு இந்த சீசன் நெறைய ஆடுனாரு ஸ்டார்ட்டிங்ல. ப்ரோ அவரு நெறைய நமக்கு வந்துட்டு ஒரு இந்தியன் சென்டர் பேக் செட் ஆயிருச்சு ப்ரோ அப்படின்னு நெனைக்கும்போது, ஓவன் காயில் ஸ்டார்ட்டட் சேஞ்சிங் ஹிம். ஒரு ரயன் எட்வர்ட்ஸ் ஹி ஹாஸ் டு ஸ்டே நெக்ஸ்ட் சீசன். அதுல எந்த வித ஒரு சந்தேகமே கிடையாது. அண்ட் நீங்க மொபஷீர் பாத்தீங்கன்னா, மொபஷீர் இஸ் எ லோன் பிளேயர். வி டோன்ட் நோ வெதர் ஹி இஸ் கோயிங் டு சைன் ஆர் நாட். கிறிஸ்டியன் பட்டாஷியோ எடுத்து பாருங்க. கிறிஸ்டியன் பட்டாஷியோ ஆடுறதே கிடையாது. அதனால அவர் ஸ்டே பண்ணுவாரா இல்லையான்றதே ஒரு கேள்விதான். கிரிவலாரோ இஸ் 35. ஸோ கிரிவலாரோ ரீடைன் பண்ண போறோமா? அது ஒரு டிசிஷன் இருக்கு இன்னும். கார்னர் ஷீல்ட்ஸ் மிட்ஃபீல்ட் ஆடிட்டு இருக்காரு. அவருக்கு வந்துட்டு மிட்ஃபீல்ட் ரோல் ஆடணும்ன்ற ஆசை இருக்குமா? மேபி ஹி வில் சே எனக்கு ஸ்ட்ரைக்கர் ஆடணும். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நின்தா எடுத்து பார்த்தீங்கன்னா, நின்தா இஸ் ஒன் ஹூ வில் ஹூ ஹாஸ் டு பி தேர் வென் வி பில்ட் அ டீம். இப்ப அடுத்த சீசன் நம்ம பில்ட் பண்றோம்னா, நின்தாய், ஒரு பிகாஷ் யும்னம், அப்புறம் வந்துட்டு ஒரு ஆயுஷ் அதிகாரி. இந்த 3 பிளேயர் வந்துட்டு இவங்க தான் பேஸ் பிளேயர்ஸ். இதுக்கு மேல நான் பிளேயர்ஸ் ஆட் பண்ண பார்ப்போம். ஒரு ரயன் எட்வர்ட்ஸ் ஃபாரினர்ஸ்ல எடுத்தா. ஒரு ரயன் எட்வர்ட்ஸ். இந்த 4 பிளேயர வச்சுட்டு நான் வந்துட்டு மத்த பிளேயர்ஸ் ஐ வில் எய்தர் பிரிங் இன் ஆர் மேபி இப்ப இருக்கிற பிளேயர்ஸ்ல ஐ வில் க்ரூம் தெம் டூ தட் பிளேஸ். அந்த மாரி வந்துட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ எப்போ இவங்கள வச்சு நம்ம டீம் பில்ட் பண்ண முடியும்னா, தீஸ் கைஸ் ஹேஸ் டூ பிளே ரெகுலர்லி. ஒரு பிகாஷ் மாரி ஒரு பிளேயர் நெறைய கேம் ஸ்டார்ட் பண்ணா தான், அவருக்கு வந்துட்டு அவரோட மிஸ்டேக்ஸ்லாம் சரி பண்ணி ஹி வில் பிகம் குட். நீங்க அவர பெஞ்ச்ல வச்சீங்கன்னா, ஹிஸ் கான்ஃபிடன்ஸ் வில் டேக் அ லோ அண்ட் மேபி கோச் பிளான்ஸ்ல இல்லையோ நம்ப அந்த ஒரு மைண்ட் மைண்ட் கூட அவருக்கு அந்த ஒரு தாட்ஸ் கூட அவர் மைண்டுக்கு வரும். ஸோ அந்த மாரி நம்ம இந்த 7 கேம்ஸ்ல வந்துட்டு வி ஹேவ் டூ ஃபைண்ட் தோஸ் பிளேயர்ஸ் ஹூ வில் பி வித் அஸ் ஃபார் நெக்ஸ்ட் சீசன். இந்த 7 கேம்ஸ்ல வந்துட்டு இந்த 5 பிளேயர் வந்துட்டு எனக்கு நெக்ஸ்ட் சீசன் இருக்க போறான். மத்த பிளேயர்ஸ்லாம் கிளம்பிருவாங்க. இந்த 5 பிளேயர வச்சு தான் நான் நெக்ஸ்ட் சீசன் டீம் பில்ட் பண்ண போறேன். அந்த ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் ஓவன் காயில் வந்துட்டு இந்த 7 கேம்ஸ்ல ஃபைண்ட் பண்ணணும்ன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் ஓவன் காயில் வில் பி லுக்கிங் டூ டூ தட். அவர் ஜம்ஷெட்பூர்ல இருக்கும்போது கூட அகைன் ஜம்ஷெட்பூர் அந்த ரெஃபரன்ஸ் ஏன் போறேன்னா, ஹி வாஸ் தேர் அட் லாஸ்ட். ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தின்லியானா, ஒரு ரிக்கி, சென்டர் பேக்ல ஒரு நரேந்தர் கேலட் வச்சிருந்தார். கோல் கீப்பர் ஒரு டிபிஆர் ஹெனேஷ், மிட்ஃபீல்ட்ல ஒரு ஜிதேந்திர சிங், லெஃப்ட் விங்ல ஒரு ரித்விக் தாஸா இருக்கட்டும், ஒரு லென்டுங்களா இருக்கட்டும். அந்த ஒரு செட் பில்ட் பண்ணிட்டு, ஹி தென் பாட் இன் சீமா சுக்கு அண்ட் வாட் இஸ் ஹிஸ் நேம்? கிரெக் ஸ்டூவர்ட் சாரி. கிரெக் ஸ்டூவர்ட் இந்த மாரி பிளேயர்ஸ் கொண்டு வந்து ஒரு ஒரு கிரெக் ஸ்டூவர்ட் மாரி ஒரு பிளேயர் இஃப் ஓவன் காயில் கேன் பிரிங் நெக்ஸ்ட் சீசன் ஒரு 50% ஆடுற டீம் வந்துட்டு டைரக்ட்டா ஒரு 70% 75% ஜம்ப் பண்ணலாம். ஏன்னா தட் இஸ் த இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் ஆஃப் கிரெக் ஸ்டூவர்ட். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பேஸ பில்ட் பண்றதுக்கு இந்த 7 கேம்ஸ் ரொம்ப வைட்டலா இருக்கும். அது ஓவன் காயில் பண்ணுவாரான்றது எனக்கு தெரியல. ஹி மைட் ஸ்டில் எக்ஸ்பெரிமென்ட் அண்ட் ட்ரை ஃபார் த டாப் 6. ஆனா நான் வந்துட்டு டாப் 6ஏ போனாலும் பரவால்ல. நம்ம இந்த 7 கேம்ஸ்ல வந்துட்டு ஒரு ஸ்டைல் ஆஃப் பிளே கண்டுபிடிச்சுட்டு, ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, அது போதும். என்ன பொறுத்தவரைக்கும் தட் வில் பி எ குட் சீசன் ஃபார் அஸ். ஒரு 8தோ, 7தோ முடிக்கிறோம் அத விடுங்க. நம்ம இந்த சீசன் முடியறதுக்குள்ள ஓவன் காயில் டீம் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்டைல் ஆஃப் பிளே பார்த்துட்டோம்னா, நெக்ஸ்ட் சீசன் வந்துட்டு நம்ம ஒரு டாப் 6க்கு புஷ் பண்ணுவோம். டாப் 6ல முடிப்போம்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு கண்டிப்பாவே. ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் போவோம். Lazar was playing good. Again, Lazar is a brilliant player. He has been really playing well since the second phase of ISL. அந்த ஏசியன் கப் அப்புறம் நல்லாவே ஆடுறாரு. பட் எய்தர் ரயன் எட்வர்ட்ஸ் ஆர் லாசர் நீங்க யாராவது ஒருத்தர வந்துட்டு யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ். அண்ட் ஐ வில் சே ரயன் எட்வர்ட்ஸ் இஸ் பெட்டர் தேன் லாசர்ஸ் கோச் இன் சர்டன் எலமெண்ட்ஸ் ஆஃப் தி கேம். ஒரு கேப்டன்ஷிப்பா இருக்கட்டும் அண்ட் அந்த கேப்டன்ஷிப்காகவே ரயன் எட்வர்ட்ஸ் ஆடணுன்றது எனக்கு ஒரு இது இருக்கு. அண்ட் Ryan Edwards, personally for me, will do better than Lazar. And Ryan Edwardsக்கும், பிக்காஷ்க்கும் அந்த சீசன்ல ஆடுன அந்த ஒரு
தே வில் ஹேவ் சம் கெமிஸ்ட்ரி பிட்வீன் தெம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆடியிருக்காங்க. லாசர் சிர்கோவிச் அண்ட் பிகாஷ் இம்னா மட்டும் ஒரே ஒரு கேம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா தெர்ல. சார்தாக் இஸ் எ லோன் பிளேயர் கெட்டிங் சான்ஸ். பட் பிகாஷ் இஸ் நாட் அட் ஆல் கெட்டிங் சான்ஸ். இதே தான் நானும் சொல்றேன். ஒரு லோன் பிளேயர வச்சு நீங்க பில்ட் பண்ணவே முடியாது. நீங்க எந்த பிளேயருக்கு லாங் டெர்ம் கான்ட்ராக்ட் குடுத்துருக்கீங்களோ, அவர ஆட வைங்க. அவரு நல்லா ஆடுவாரா இல்லையான்னு நீங்க கண்டுபுடிங்க. அப்படி அவரு ஒழுங்கா ஆடலன்னா, நம்ம வேற பிளேயர் கொண்டு வரலாம். இப்ப சார்தாக் என்னதான் நல்லா ஆடுனாலும், டக்குன்னு வேற டீம் போயிட்டாருன்னா, இப்ப நம்ம லோன் முடிஞ்சு நம்ம ட்ரை பண்ணும்போது வேற ஏதாவது டீம் வந்து ட்ரை பண்ணி வேற டீம் போயிட்டாருன்னா, நம்ம பில்ட் பண்ணதே வேஸ்ட் ஆயிரும். ஸோ வந்துட்டு பிகாஷிம்னம் டூ பி ஃபேர் டூ பிகாஷிம்னா அவர் ஒண்ணும் ரொம்பலாம் கேவலமாலாம் ஆடல. பிகாஷிம்னம் இஸ் ஆல்சோ பிளேயிங் வெல். வேர் இஸ் இர்ஃபான் பிளேயிங்? ஐஎஸ்எல் ஆர் ஆர்எஃப்டிஎல்? ஆர்டிஎஃப்எல் சாரி. இர்ஃபான் இஸ் பிளேயிங் இன் ஐஎஸ்எல். போன கேம் கூட வந்தாரு. சென்டர் பேக்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் இஸ் பிட் ஸ்ட்ராங். பட் த ப்ராப்ளம் இஸ் வி டோன்ட் ஹேவ் இன் மிட்ஃபீல்ட். அதே தான் நானும் சொல்றேன். அதுக்கு தான் வந்துட்டு இந்த ஒரு 7 கேம்ஸ் நம்ம பட்டாஷோவ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். கார்னர் ஷீல்ட்ஸ் மிட்ஃபீல்ட்ல நல்லா பண்றாரு. பட் கார்னர் ஷீல்ட்ஸ் வந்துட்டு அட்டாக்ல இன்னும் நல்லா யூஸ் ஆவாரு நமக்கு. அதான் நான் சொல்றது. லசர் அண்ட் ரயனிஷ் காம்பினேஷன் இஸ் குட். வை கான்ட் வி பிரேக் இட் அப்படின்னு கேட்டிருக்காரு. வை கான்ட் வி பிரேக் இட்ன்னு கேட்கிறாரா? வை ஷுட் வி பிரேக் இட்ன்னு கேட்கிறாரான்னு தெரியல. பட் வை ஷுட் வி பிரேக் இட்ன்னு நான் சொல்றேன். பிகாஸ் நமக்கு பட்டாஷோ உள்ள வரணும்னா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் உட்கார்ந்து ஆவணும். If we get corner or free kick, only Rafa has taken that. Rafa has no accurate corner kicks. Missing other players also need to take. And Akash and Battochio are also so good, and we want varieties. Yeah. போன சீசன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் சங்வான் வாஸ் அவர் மெயின் கார்னர் டேக்கர். எந்த பக்கம் கார்னரா இருந்தாலும் ஆகாஷ் சங்வான் தான் எடுப்பாரு போன சீசன் ஃபுல்லாவே. அண்ட் ஹி ஹேட் மெனி அசிஸ்ட் ஃப்ரம் கார்னர்ஸ்லயே ஒரு 2, 3 அசிஸ்ட் இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன் லாஸ்ட் சீசன். பட் இந்த சீசன் வந்துட்டு மேபி ஓவர் ரிலையன்ஸ் ஆன் ரஃபேல் கிரிவலரோ. அ அதுவே வந்துட்டு ரஃபேல் கிரிவலரோ வந்துட்டு கொஞ்சம் அவரோட எப்படி சொல்றது? ம். ஒரு 60 மினிட்ஸ் வந்துட்டு ஒரு டீம் ஃபுல்லா எல்லாமே அவர் தான் பண்ணணும்னா வந்துட்டு, ஹி வில் ஆல்சோ கெட் டயர்ட். Injury, okay, bro. Now backline player available. Why not go for same 4 backline as you mentioned? We need develop because why all saying 2 foreign CB? And நீங்க சொன்னது கரெக்ட். அண்ட் why all saying 2 foreign CBன்றது வந்துட்டு, இட் இஸ் இட் இஸ் வாட் தே எக்ஸ்பெக்ட் ஓவன் காயில் வில் டூ. நம்ம என்ன வேணா பேசலாம். பட் ஒவன் காயில் வந்துட்டு இதுதான் பண்ணுவாரு அப்படின்றத எல்லாரும் சொல்றது. ஏன்னா, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாலுமே, ஒவன் காயில் என்ன பண்ணுவாருன்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் ஹி இஸ் கோயிங் வித் 2 ஃபாரின் சிபி. அத வச்சு தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சொல்றது, ஒவன் காயில் வில் கோ வித் 2 ஃபாரின் சிபி அப்படின்றது. ஃபார் இர்ஃபான் வி கேன் யூஸ் கார்னர் ஷீல்ட் இன் ஸ்ட்ரைக்கர் பொசிஷன் அண்ட் வி கேன் யூஸ் ஃபருக் அப்படின்னு சொல்றீங்க நீங்க. யா, கார்னர் ஷீல்ட்ஸ் இன் ஸ்ட்ரைக்கர் பொசிஷன் ஹி வில் பிளே குட். பட் ஆனா வந்துட்டு Owen Coyle is not even trying that. அந்த Durand கப்க்கு அப்புறம் வந்துட்டு கார்னர் ஷீல்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்டிங் ஆஸ் அ விங்கர் ஆர் ஹி இஸ் ஸ்டார்ட்டிங் இன் த மிட்ஃபீல்ட். ஸோ மேபி வந்துட்டு மேபி அதனால தான் நான் என்ன நினைக்கிறேன், ஒரு ப்ராப்பர் நம்பர் 9 லைக் இர்ஃபான் யதவ் ஆடிட்டு கார்னர் ஷீல்ட்ஸ விங்ல ஆடுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபருக் வி கேன் யூஸ் ஃபருக் சொல்றீங்க. ஆ ஐ திங்க் ஃபருக்ஸ் எண்ட் ப்ராடக்ட் ஹேஸ் டூ இம்ப்ரூவ். ஒரு விங்கரா வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ ஒரு விங்கரா ஃபருக் வந்துட்டு ஒரு நெறைய அசிஸ்ட் ஆர் கோல்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் டீம் விங்கர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு இசாக் ரால்டே இருக்காரு. அவர் வந்துட்டு ஐ திங்க் ஹி ஹஸ் ஸ்கோர்ட் சம் 5 கோல்ஸ் ஆர் 6 கோல்ஸ் இன் ஆல் காம்படிஷன்ஸ் திஸ் சீசன். ஸோ அந்த மாரி வந்துட்டு ஃபரூக் ஆல்சோ நாட் ஒன்லி ஃபரூக், எவ்ரி விங்கர் இன் அவர் டீம். ஒரு நின்தாய் மட்டும் தான் 2 கோல் அடிச்சிருக்காரு. வின்சி 1 கோல் அடிச்சிருக்காரு. மத்த விங்கர்ஸால ஸ்கோரே பண்ண முடியல. ஃபரூக் ஹஸ் ஸ்கோர்ட் 1 இஃப் ஐ அம் நாட் ராங். ஸோ வந்துட்டு நம்ம விங்கர்ஸ் வந்துட்டு எப்ப நெறைய கோல் ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, நம்ம இந்தியன் விங்கர்ஸ் ஒரு ஒண்ணே ஒண்ணு பார்த்துக்கோங்களேன். எப்போ ஒரு ஐஎஸ்எல் டீம் நல்லா ஆடி ட்ராஃபி ஜெயிப்பாங்கன்னா, இஃப் தேர் இந்தியன் பிளேயர்ஸ் ஆர் டூயிங் குட். இப்ப நம்ம போன சீசன் பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு மோகன் பகான் அடிச்சாங்க. அ என்னதான் ஒரு பெட்ராட்டோஸ் வந்துட்டு ஒரு மெயின் ஸ்ட்ரைக்கரா இருந்து நெறைய கோல்ஸ் அடிச்சு குடுத்தாலுமே, தே ஹேட் சம்மோன் லைக் லிஸ்டன் கொலாசோ ஸ்கோரிங் சம் கோல்ஸ். லிஸ்டன் கொலாசோ போன சீசன் அடிக்கல சாரி. தே ஹேட் சம்மோன் லைக் மன்வீர் சிங் ஸ்கோரிங் சம் கோல்ஸ். அண்ட் சுபஷிஸ் போஸ் லெஃப்ட் பேக்ல இருந்து கொஞ்சம் கோல் ஸ்கோர் பண்ணாரு. எல்லா இடத்துல இருந்தும் அந்த கோல்ஸ் வரணும். நமக்கு வந்துட்டு இப்போ எய்தர் ராஃபா ஆர் ஜார்டன் முரே இந்த மாரி தான் இருக்கு நம்ம கோல்ஸ். ஜார்டன் முரே பெனால்டீஸ் கோல்ஸே வரமாட்டேங்குது. ஹானஸ்ட்டா பேசணும்னா. பட் எப்போ எல்லாருமே வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அப்பதான் வந்துட்டு நம்ம டீம் எக்ஸல் ஆகும். நீங்க வந்துட்டு ஓவன் காயில் அகைன் ஜம்ஷெட்பூர் எஃப்சிக்கு போறேன். ஓவன் காயில் ஜம்ஷெட்பூர் எஃப்சில எடுத்து பார்த்தீங்கன்னா, ரித்விக் தாஸ் ஸ்கோர்ட் அ லாட் ஆஃப் கோல்ஸ். ரித்விக் தாஸ் வாஸ் இட் இஸ் பெஸ்ட் சீசன். அதனால தான் வந்துட்டு ஒரு கிரெக் ஸ்டூவர்ட் இருந்தாலுமே, ஒரு டேனியல் சீமாச்சுக்கு இருந்தாலுமே, ரித்விக் தாஸ் ஆல்சோ ஸ்கோர்ட் சம் கோல்ஸ். போரிஸ் சிங்கும் சில ஸ்கோர் பண்ணாரு. கோமல் தட்டால் வாஸ் டூயிங் ஹிஸ் ஜாப். இஷான் பண்டிட்டா வாஸ் டூயிங் ஹிஸ் ஜாப்.
நம்ம இந்த இந்தியன் பிளேயர்ஸ் எப்போ அவங்க வந்துட்டு நெறைய கோல் ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, கண்டிப்பா நம்ம டீம் நல்லா ஆட ஆரம்பிக்கும். அதுல டவுட்டே கிடையாது. கார்னர் அண்ட் ஃபரூக் காம்போ வாஸ் குட். யாஹ்! டுராண்ட் கப்ல ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் கார்னர் அண்ட் முரே காம்போ ஆல்சோ வாஸ் வெரி குட் இன் டுராண்ட் கப். We need players who can hold the play in midfield. That's exactly why I think Battochio should start. Mobashiraல அது பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. But I feel Battochio can do. If two foreign CB start, who play midfield tomorrow? As Ayush Jitu injured, Mobashir enough or again corner DMR? If two foreign players start, again I think Mobashir and Connor. Mobashir அந்த 6 ரோல்ல ஸ்டார்ட் பண்ணி, கார்னர் கொஞ்சம் அந்த பாக்ஸ் டு பாக்ஸ் ரோல்ல ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு நெனைக்கிறேன். As of now, Ryan and Sirkovic pair is good, but if possible, we need a player like Memo who can play as a CB and DMF. Yeah, மெமோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் குடுக்கணும்னா, உங்களுக்கு மெமோ இருக்காரு. ஹெர்னான் சாண்டனா, காசா கமாரா இந்த மாரி நெறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஐஎஸ்எல்லே. ஸோ இந்த மாரி ஒரு எகைன் இவ்வளோ ஏன் நான் யோசிக்கிறேன். ஒரு ஜூலியஸ் டியூக்கரே இருக்காரு. நமக்கு போன சீசன் இருந்து ஆடி குடுத்தார். ஸோ இந்த மாரி ஒரு மிட்ஃபீல்டர் ட்ரை பண்ணணுன்றது ஆ ஒரு நல்ல விஷயம் தான். பட் ஓவன் காயில் வந்துட்டு ஒரு ஒரு ப்ராப்பர் சென்டர் பேக் தான் பிரிஃபர் பண்ணுவாரு எனக்கு அப்படின்னு தோணுது. ஓவன் காயில் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு நீங்க 2019 நம்ம இந்தியாக்கு எப்போ வந்தாரு? சென்னையின் எஃப்சிக்கு வந்தபோது கூட, ஹி ஆல்வேஸ் பிரிஃபர்ட் அன் இந்தியன் மிட்ஃபீல்ட். அப்ப கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு, எட்வின தூக்கி மிட்ஃபீல்ட்ல போட்டு தாப்பா எட்வின் ஆடுனாரு. அதுக்கப்புறம் ஜம்ஷெட்பூர் போனபோது கூட ஜிதேந்திரா ஆடுனாரு, முபஷீர் ஆடுனாரு. அந்த இந்தியன் மிட்ஃபீல்டர்ஸ் ஆடுறதுக்கு ஹி இஸ் பிரிஃபரிங். ஸோ அதனாலேயே வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் ஓவன் காயில் வில் கோ ஃபார் அ பிளேயர் ஹூ கேன் டூ போத் சிபி ஆர் சிடிஎம் அப்படின்னு. அண்ட் டிராவல் டுடே வந்துட்டு அவர் லைனப் அப்பயே போட்டிருந்தாரு. அங்கிட், பிகாஷ், ரயன், ஆகாஷ், முபஷீர், பட்டாஷியோ, ஃபரூக், ரஃபா, நிந்தாய், கார்னர் ஷீல்ட்ஸ். Yeah. Why Owen is not trying these players at their desired positions? Right question, and I hope he tries Connor as a striker. We will also be ready to see Connor as a striker. உண்மையாவே நல்லா இருக்கும் கார்னர் ஸ்ட்ரைக்கரா ஸ்டார்ட் பண்ணா. ஸோ அருள்குமார் ப்ரோ வந்துட்டு ஒரு நிமிஷம். அண்ட் நீங்க எல்லாருமே உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் போடுங்க கமெண்ட்ல. 10, 12 ஆயிருச்சு. முடிச்சுக்கலாம். இன்னொரு 5 to 10 மினிட்ஸ்ல முடிச்சுக்கலாம். ஸோ ஒரு ரிவ்யூ ஷோல வந்துட்டு ஃபேன்ஸ் வச்சு நம்ம போன வாட்டி மாரி கூட ஒரு 1 1/2 ஹார்ஸ், 2 ஹார்ஸ் கூட பேசிக்கலாம். இப்போ கொஞ்சம் முடிச்சுக்கலாம். ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க போடுங்க கமெண்ட்ஸ்ல. அருள்குமார் ப்ரோ கேட்ட கொஸ்டின் வந்துட்டு டைப் ஆஃப் ஃபாரின் பிளேயர்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் சீசன். 1 foreign CB, 1 Memo like player, 1 Rafa like AMF, 2 forwards, 1 winger கம் செகண்ட் ஸ்ட்ரைக்கர். எல்லாமே கேட்க சூப்பரா இருக்கு ப்ரோ. நான் நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு நான் சும்மா ஒரு பிளேயர் எக்ஸாம்பிள் தரேனே. இதுக்கும் கிளப்புக்கும் சம்பந்தமே இல்ல. ஐஎஸ்எல்ல இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு நான் எக்ஸாம்பிள் தரேன். கிளப் இவங்களுக்கு ட்ரை பண்ண போறதும் இல்ல. எதுவுமே கிடையாது. 1 ஃபாரின் சிபி. ஐ வில் ரீடெயின் ரயன் எட்வர்ட்ஸ். ரயன் எட்வர்ட்ஸ கண்டிப்பா நான் ரீடெயின் பண்ணுவேன். பிகாஸ் அவர் வந்துட்டு ஹி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சென்டர் பேக்ஸ் இன் த லீக். நீங்க வந்துட்டு இஃப் ரயன் எட்வர்ட்ஸ் பிளேட் ஃபார் சம்மன் லைக் எஃப்சி கோவா ஆர் சம்மன் லைக் ஒடிஷா எஃப்சி, நம்ம அவர பத்தி ரொம்ப பேசுவோம். அது ஒரு இது இருக்கு. ரயன் எட்வர்ட்ஸ். ஐ வில் ரீடெயின் ரயன் எட்வர்ட்ஸ். 1 மெமோ லைக் பிளேயர் சிபி ஆர் டிஎம்எஃப். அது நடக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் வி வில் கோ ஃபார் அனதர் சென்டர் பேக். ஒரு பியூர் சென்டர் பேக்கா தான் போவோம்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் ரீசன் எக்ஸ்பிளனேஷன் ஏற்கனவே குடுத்தேன். 1 ராஃபா லைக் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர். ராஃபா லைக் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர். நான் வந்துட்டு ஐ வுட் பிரிஃபர் சம்மோன் லைக் ஜுவன் மேரா ஆர் மடி தலால் ஃப்ரம் பஞ்சாப் எஃப்சி. எனக்கு இந்த 2 பிளேயர்ஸையும் ரொம்பவே புடிச்சிருக்கு. இவங்க 2 பேர்ல யாராவது வந்தாங்கன்னா, எனக்கு கிளப்ல நல்லா நடக்கும்னு ஐ ஹோப் இட் வில் ஹேப்பன். 2 ஃபார்வர்ட்ஸ் அப்டின்றீங்க நீங்க. 2 ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு போவாருன்னு நெனைக்கிறேன். நானும் வந்துட்டு 2 ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு போவாரு. ஒரு மேபி ஒரு பியூர் ஸ்ட்ரைக்கருக்கு போயிட்டு, நீங்க சொன்ன மாரி அந்த செகண்ட் ஸ்ட்ரைக்கர்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாருங்க. ஒரு பியூர் ஸ்ட்ரைக்கர், ஒரு செகண்ட் ஸ்ட்ரைக்கர் ஸ்லாஷ் ஸ்ட்ரைக்கர் அந்த மாரி ஒரு பொசிஷனுக்கு போவாரு. அண்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு, நீங்க ஒரே ஒரு மிட்ஃபீல்டர் தான் சொல்லியிருக்கீங்க. லைக் நீங்க சொன்னது வந்துட்டு ஒரு சிஎம், ஒரு சிபி ஆர் டிஎம்எஃப் சொல்லியிருக்கீங்க. பட் இஃப் ஹி கோஸ் ஃபார் அ சிபி, ஹி வில் கோ ஃபார் அனதர் மிட்ஃபீல்டர் ஹூ கேன் பிளே ஆஸ் அ ஹூ கேன் பிளே எனிவேர் இன் மிட்ஃபீல்ட். ஒரு அலெக்ஸ் லீமா மாரி ஒரு பிளேயர்ங்க. அவரால நம்பர் 6 ஆட முடியும், நம்பர் 8 ஆட முடியும், நம்பர் 10 ஆட முடியும். அந்த மாரி ஒரு யுட்டிலிட்டி பிளேயருக்கு ஓவன் காயில் போவாரு அப்படின்னு எனக்கு தோணுது அடுத்த சீசன்ல. அவர் ஐடியா இஸ் ட்ரீம், ஓவன் ஐடியா இஸ் அன்சால்வ்ட் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ப்ரோ வாட் அபவ் இர்ஃபானா? என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. சஞ்சய்குமார் ப்ரோ வந்துட்டு 1-1 சொல்றாரு. அ ரோஹித் ராஜ் ப்ரோ வந்துட்டு 2-1 சென்னையின் எஃப்சி அப்படின்றாரு. ஹோப்ஃபுல்லி வில் வின். அண்ட் ஹேவ் போட் டுமாரோஸ் ஐ ஹேவ் போட்ஸ் டுமாரோ. ஐட் பி ஹாப்பி இஃப் தே வின். ப்ரோ நீங்க இத பத்தி ரொம்ப நினைக்காதீங்க ப்ரோ. போர்ட் எக்ஸாம்க்கே பிரிப்பேர் பண்ணுங்க. அப்புறம் நீங்க இத பத்தி நினைச்சு திருப்பி தோத்து உங்களுக்கு ஏதாவது லைக் அது ஒரு டிப்ரஷன் வந்துற போகுது ப்ரோ. எனிதிங் ஃப்ரம் குகன் ரயன் இன்டர்வியூ கேட்டிருக்கீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இட் வில் பி சூன் அவுட் ஆன் ஐஎஃப்டிடபிள்யூசி.
இப்போதைக்கு எதுவும் ரிவீல் பண்ண முடியாது. குகன் ப்ரோ சொன்னாரு, எதுவும் ரிவீல் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ரயன் எட்வர்ட்ஸ் சொன்னார்ன்னா, கண்டிப்பா அந்த இன்டர்வியூ பத்தி அந்த கோட்ஸ் கண்டிப்பா Twitterல போடுறோம். அண்ட் இஃப் பாசிபிள் வி வில் டாக் இன் தி லைவ் ஷோ ஆல்சோ. 3-0 ஹோப் அப்படின்னு இருக்காரு. இந்த ஹோப் தாங்க. இந்த சீசன் ஃபுல்லாவே ஹோப் பண்ணிட்டு தான் இருக்கோம். 2-0 வின் ஃபார் சென்னையன் எஃப்சி அப்படின்றாரு. வி நீட் டிஎம் ஆஃப் பிளேயர் லைக் டியூக்கர் ஆர் ஜாவா விக்டர். ஒரு ஜாவா விக்டர் நீங்க சொல்றீங்க பாருங்களேன். பெர்ஃபெக்ட் மிட்ஃபீல்டர். அந்த ஒரு லோன் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ஆடணும் உங்களுக்குன்னா, நீங்க அவர வாங்கி வச்சா போதும். அவரால அத பண்ண முடியும். அண்ட் ஹி கேன் ஆல்சோ பிளே ஆஸ் அ சென்டர் பேக் இஃப் நீடட். ஆனா ஜாவா விக்டருக்கு போவாங்களா சென்னையன் எஃப்சி? தெர்ல. ஆனா ஓவன் காயில் வந்துட்டு ரொம்ப ஸ்பானிஷ் பிளேயர்ஸ் வச்சு ஆடி நான் லைக் அவர் அங்க ஜம்ஷெட்பூர்ல இருக்கும்போது கூட ஸ்பானிஷ் பிளேயர்ஸ்லாம் போகாம ஹி வில் கோ ஃபார் இங்கிலீஷ் பிளேயர்ஸ். அந்த இங்கிலீஷ் ஒரு ரயன் எட்வர்ட்ஸ் மாரி ஒரு இங்கிலீஷ் பிளேயருக்கு ஓவன் காயில் கண்டிப்பா போவாரு. அது நான் அஷ்யூர் பண்றேன். ஈஸ்ட் பெங்கால் 4 சென்னையன் எஃப்சி 1 அப்படின்றீங்க. அ தெர்ல. இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. மேட்ச்சுக்கு முன்னாடியே இப்படி சொல்லாதீங்க. ப்ளீஸ் பெஞ்ச் ரஹீம் அலி. மேபி தே வில் டூ இட் டுமாரோ. 2-2 டிரா அப்படின்னு இருக்காரு. We need to try Fedor from Kerala Blasters. That guy have some potential like Valskis. அகைன் ஃபெடார் வந்துட்டு ஒரு ஹை பட்ஜெட் பிளேயர் நினைக்கிறேன். எனக்கு தெரியல. அண்ட் ஃபெடார் வாஸ் சைன்ட் ஒன்லி ஃபார் த ஐஎஸ்எல். இந்த இந்த சீசன் முடிஞ்சோடனே இஸ் கான்ட்ராக்ட் ரன்ஸ் அவுட். ஸோ மேபி ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்னு பார்ப்போம். ஜா விக்டர் பிரேசில். சாரி, ஜா விக்டர் இஸ் நாட் ஸ்பானிஷ். பிரேசில். ஐம் சாரி. ஒன் காயில் வில் ட்ரை ஃபார் பிரேசில். ஐம் சாரி வித் தட். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. And bro, KBFC comeback against Goa. Yeah, really good comeback, and it might really change their season. ஏன்னா வந்துட்டு ஒரு வின் கேன் சேஞ்ச் எவ்ரிதிங் அப்படின்னு இவான் மெக்கோனோவிச் சொல்லியிருந்தாரு. ஸோ இட் மைட் சேஞ்ச் their சீசன். அண்ட் நீங்க கோவா பாருங்களேன், 12 கேம் தோக்காம ஜாலியா டேபிள் டாப்ல இருந்தாங்க. இப்ப தொடர்ந்து 3 கேம் தோத்து எனிதிங் கேன் ஹேப்பன் ஃபார் எனி டீம். இதான் நான் சொல்றது. ப்ரோ முறை ஒழுங்கா ப்ளே பண்ணல. ஏன் சிஎஃப்சி கான்ட்ராக்ட் டெர்மினேட் பண்ணி அனுப்பிட்டு வேற ஸ்ட்ரைக்கரை சைன் பண்ண மாட்றாங்க? அகைன் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் முரே வில் ஸ்டே அண்ட் மேபி நெக்ஸ்ட் சீசன் முரே வில் மூவ் ஆன். ஒன் காயில் மைட் மூவ் ஆன் ஃப்ரம் முரே ஃபார் நெக்ஸ்ட் சீசன். பட் இந்த சீசன் முரே வில் கண்டிப்பா இந்த சீசன் முடிச்சுட்டு தான் முரே போவார். அது மட்டும் இதே இல்ல. ப்ரோ ரியாக்ஷன் ஆன் கேபிஎஃப்சி ஆல்ரெடி ஸ்பீக்கர். நாட் கோயிங் டு ஸ்டடி அண்டில் சிஎஃப்சி வின் ஃபெயில் அப்படின்னு போட்டாரு. ப்ரோ படிங்க ப்ரோ. ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பிளேயருக்கு போகணும். அதான் நான் சொல்றேன். இப்போ நீங்க வந்துட்டு 6 ஃபாரினர்ஸ்ல ஒரு 2 ஆர் 3 ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்க்கு போனீங்கன்னா, இட் வில் ஹெல்ப் த அதர் ஃபாரினர்ஸ் ஆஸ் வெல். ஏன்னா வந்துட்டு ஒரு ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் போறோம்னா, அதர் ஃபாரினர்ஸ்க்கும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்துட்டு அந்த ஒரு இது இருக்கும். அண்ட் டு பி ஃபேர் இந்த சீசன் அதனால தான் வந்துட்டு ரஃபேல் கிரவலர் இருக்காரு. ஒரு ஜார்டன் முறையோ அதனால தான் ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான் போனாரு. சிஎஃப்சிக்கு போய் ஒரு ஸ்ட்ரைக்கர் சைன் பண்ணாதான் நெக்ஸ்ட் சீசனுக்கு அவர் டீம்ல செட் ஆவார். கரெக்ட் தான் ப்ரோ. பட் நீங்க இப்போ போய் நீங்க ஒரு ஸ்ட்ரைக்கரை கூட்டிட்டு வர்றது கஷ்டம். ஒரு ஃப்ரீ ஏஜென்ட்டா தான் நம்மளால கூட்டிட்டு வர முடியும். சீசன் முடியும் போது நெறைய ஸ்ட்ரைக்கர்ஸ் அவைலபிளா இருப்பாங்க. ஸோ அதனால அப்போதான் சைன் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்றேன். ப்ரோ கேன் நெக்ஸ்ட் சீசன் கிளைட்டன் சில்வா. கிளைட்டன் சில்வா அகைன் அவருக்கும் ஏஜ் ஆயிருச்சு. பட் ஒரு பேக்கப் ஸ்ட்ரைக்கரா மேபி வி கேன் ஹேவ் கிளைட்டன் சில்வா. ஆனா ஒரு ப்ராப்பர் நம்பர் 9 இன்னொரு நம்பர் 9 கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வி டோன்ட் டிசர்வ் டு குவாலிஃபை. ஆல்மோஸ்ட் Jamshedpur FC கூட they look like they don't deserve to qualify until Khalid Jamil came. North East United கூட they look like they don't deserve to qualify until Tommy Urich made his debut. So நம்ம குவாலிஃபை ஆகலனாலும் we have to win the remaining games and we have to try to qualify. அதான் நான் சொல்றேன். Need striker like Dimi. Let's see if they bring. Brazilian players suit CFC like Elano, Rafa, Augusto, Joao Victor. Perfect choice அப்படின்றாங்க. I will be happy if he signs Joao Victor. Filipetto Filipetto வந்துட்டு லைக் ஹி இஸ் நாட் டூயிங் வெல் இன் நார்த் ஈஸ்ட் யுனைடெட். அவர் வந்துட்டு ஒரு லீக் ஒன்ல இருந்து வர ஒரு பிளேயருக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸை he couldn't satisfy. Maybe I don't think Owen Coyle will go for him. ப்ரோ நெக்ஸ்ட் சீசன் பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் நம்மளும் நெக்ஸ்ட் சீசன் நல்ல ஸ்ட்ரைக்கர் தான் சைன் பண்ணோம். ப்ரோ வி கோ ஃபார் அலெக்ஸ் லிமா ஃபார் நெக்ஸ்ட் சீசன். இஸ் அ பிரசிலியன் பிளேயர். ஆனா அலெக்ஸ் லிமாக்கு வயசு ஆயிருச்சுங்க. லைக் he is very old now. I think he's 35 now. ஒரு 35 ஏஜ் பிளேயர் போறது I don't think it will make sense. டியாகோ மொரிஷியா சொல்றீங்க. கண்டிப்பா ஒடிஷாஸ் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். முறைக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஜுரிச்சை சைன் பண்ணலாம் ப்ரோ. அகைன் ஜுரிச் தான் இல்ல. வி கேன் ஃபைண்ட் அதர் பிளேயர்ஸ் as well ஃபார் தட் சேம் மணி. பட் நம்ம ட்ரை பண்றோமா? இப்ப ஜுரிச்சே வந்துட்டு நான் நார்த் ஈஸ்ட்லயே இருக்கேன் அப்படின்ட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? வி ஹேவ் டு ஸ்டார்ட் ஸ்கவுட்டிங் சம் பிளேயர்ஸ் ஃப்ரம் நவ்.
Except Murray, all other foreigners can cope up, play well. If you had strong Indian core, maybe we should sign talented Indian players. Yeah. இது ஒரு இது. பட் நீங்க சென்னையின் எஃப்சி ஆஸ் எ டீம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸா தே ஆர் சைனிங் ஒன்லி யங் பிளேயர்ஸ். ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்டார்டர்ன்னு நம்ம கொண்டு வரதில்ல. ஒரு யங் பிளேயரா வந்துட்டு ஆர் பிளேயர் ஹூ இஸ் இன் பெஞ்ச் இன் அதர் டீம்ஸ் அந்த மாரி தான் கொண்டு வரோம். நம்ம வந்துட்டு ஐ லீக்லயே போயிட்டு ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஸ்டார்டர் கொண்டு வந்தா நமக்கு யூஸ் ஆகும். நீங்க பாருங்க, இந்த சீசன் நம்ம வந்துட்டு ஸ்வீடன் பெர்னாண்டஸ் வாங்குனோம். பட் ஸ்வீடன் பெர்னாண்டஸ் வாஸ் நாட் அன் எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்டார்டர் இன் ஐ லீக். அதே மாரி சச்சு சிபி ஐ லீக்ல கூட ஆடல. அதுக்கு பதிலா நீங்க அதுக்கு முந்தின சீசன் எடுத்து பாருங்களேன். ஒரு ஆகாஷ் சங்மான் வந்துட்டு ஆ பஞ்சாப் எஃப்சிக்கு வந்துட்டு ஒரு ஸ்டார்ட்டிங் லெஃப்ட் பேக்கா இருந்தாரு. ஐஎஸ்எல்லுக்கு வந்தாரு. நல்லா ஆடுனாரு. ஒரு ஜித்தேஷ்வர் சிங் வந்துட்டு ஒரு மிட்ஃபீல்டர் ஆஃப் தி சீசன், யங் பிளேயர் ஆஃப் தி சீசன் ஏதோ ஒரு அவார்ட் வாங்குனாரு. ஐஎஸ்எல்லுக்கு வந்தாரு. நல்லா ஆடுனாரு. ஸோ அந்த மாரி பிளேயர்ஸ்க்கு நம்ம போணும். அதான் நானும் சொல்றேன். ராய் கிருஷ்ணாக்கு போலாமான்னு கேட்கிறீங்க. அகைன் ஏஜ் தெரியல ராய் கிருஷ்ணாக்கு போங்களான்னு. மேபி காயில் வில் ரிட்டர்ன் முரே. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ப்ரோ இந்த சீசன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஸ்ட்ரைக்கர் நெறைய பேர் கான்ட்ராக்ட் முடியுது. ஒரு நல்ல பிளேயருக்கு ப்ரீ கான்ட்ராக்ட் குடுக்கலாமா? வாய்ப்புகள் இருக்கா? இஃப் கிளப் கேன் ட்ரை அண்ட் அப்ரோச் தெம் கண்டிப்பா இஃப் தே ஃபீல் நம்ம ப்ராஜெக்ட் வந்துட்டு இதா இருக்குன்னா சைன் பண்ணலாம். மேபி மறந்துறாதீங்க டேனியல் சீமாச்சுக்கு கூட இந்த சீசன் கான்ட்ராக்ட் முடியுது. மேபி ஓவன் காயில் கேன் யூஸ் ஹிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் பிரிங் ஹிம் டு சென்னையின் எஃப்சி. ஓவன் காயில் தான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்லிங் டேனியல் சீமாச்சுக்கு வந்துட்டு இந்தியன் சூப்பர் லீக்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸா ஓவன் காயில் கீழ தான் மாறுனாரு. The fighting spirit is missing from last season. Players' mentalities are very weak. We can clearly see that in the stadium. They didn't even try anything after school. நான் ஒண்ணு சொல்றேன். நம்ம எப்ப கன்சீட் பண்ணோமோ, ஸ்டேடியம்ல எல்லாருமே உட்காந்துட்டாங்க. எல்லாருக்குமே அந்த ஹோப் போச்சு. நம்ம கன்சீட் பண்ற வரைக்கும் ஸ்டேடியம்ல எல்லாருமே நின்டுட்டு, சாண்ட்லாம் பண்ணிட்டு ரொம்ப இதா இருந்தாங்க. பட் கன்சீட் பண்ண உடனே ஃபேன்ஸ்க்கே வந்துட்டு இதுக்கப்புறம் இவங்க எங்கடா ஜெயிக்க போறாங்க? நம்ம உட்காந்து நம்மள கால் எதுக்குடா வலிக்குது? நம்ம உட்காந்து அது பார்ப்போன்ற மாரி ஆயிருச்சு. நொக்வேரா வாங்கலாம் கான்ட்ராக்ட் முடியுது. ஸோ அதான். நம்ம சொல்லலாம் 100 பிளேயர். பட் ஹூ ஓவன் காயில் ஹேஸ் இன் ஹிஸ் மைண்ட் அவருக்கு மட்டும் தான் தெரியும். ப்ரோ வாட் அபௌட் வில்லியம்ஸ் இன் ஏடிகே? அவரு ஐ திங்க் ஹி ஆல்மோஸ்ட் சைன் ஃபார் மும்பை சிட்டி எஃப்சி அண்ட் தென் ஃபார் பர்சனல் ரீசன்ஸ்னால அவர் ஹி பிரிஃபர்ட் டு ஸ்டே இன் ஆஸ்திரேலியா. ப்ரோ ஓவன் மொபஷீர போனஃபைட் ஸ்டார்டர்ன்னு சொல்லி தான் சைன் பண்ணாரு. ஆனா அவரு சரியா ஸ்டார்ட் பண்றது இல்ல. அகைன் மேபி ஆ தெரியலங்க. எனக்கும் தெரியல ஆக்சுவலி. ஆ முபஷீர் அவர் என்ன சொன்னார்ன்னா, போனஃபைட் ஸ்டேட்டஸ் தான் எனக்கு வேணும். அதனால தான் நான் வந்துட்டு மத்த பிளேயர்ஸ்க்குலாம் போல அப்டின்னாரு. பட் மேபி முபஷீர் வர வரைக்கும் நம்ம ஆடின ஃபார்மேஷன் வேற. முபஷீர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆடுற ஃபார்மேஷனே வேற. நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ முபஷீர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த 4-1-4-1 ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு 4-2-3-1 தான் ஆடிட்டு இருந்தோம். மேபி சேஞ்ச் இன் பிளான்ஸ் ஃபார் ஓவன் காயிலோ அப்டின்னு எனக்கு தெரியுது. ப்ரோ எனி ஐடியா அபௌட் ஐ லீக் ஃபைட் ஃப்ரம் டீம் அப்டின்னு கேட்குறீங்க. எனக்கு தெரியல. ஆ வி அகைன் கோ அகைன் ஃபார் டியூக்கர் நெக்ஸ்ட் சீசன் ரிப்ளை. அவரு திருப்பி ஜெர்மன்ல இருந்து வருவாரா? அண்ட் இஃப் ஒவன் காயில் நீட்ஸ் டூக்கர். இது 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆ இந்த 2 கொஸ்டின்ஸ் ஒவன் காயில்க்கு டியூக்கர் வேணும் அப்டின்னா, மேபி சென்னையின் கேன் ட்ரை அண்ட் இஃப் டியூக்கர் அக்ரீஸ் டூ கம், ஹி வில் கம். அதான். அண்ட் என்னோட பிரெடிக்ஷன் சொல்லி அதோட முடிச்சுக்கலாம். ஸோ என்னோட பிரெடிக்ஷன் வந்துட்டு ஒரு 2-1 சென்னையின் எஃப்சி வின். ஆ எனக்கு என்னமோ இந்த கேம் நம்ம ஜெயிப்போம். ஒரு ஈஸ்ட் பெங்காலோட மேபி அவங்களும் ஒரு நல்ல ஃபார்ம்ல இல்ல. ஸோ வந்துட்டு அதனால வி கேன் மூவ் அண்ட் வி கேன் கோ தேர் அண்ட் கெட் சம் விக்டரி அப்படின்னு தோணுது. அண்ட் இன்னொரு ரீசன் நான் ஏற்கனவே சொன்ன மாரி, வி ஹவ் நெவர் லாஸ்ட் அகெயின்ஸ்ட் ஈஸ்ட் பெங்கால். ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் கூட எனக்கு தோணுது. நீங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு வி ஹவ் நெவர் லாஸ்ட் அகெயின்ஸ்ட் கேரளா பிளாஸ்டர்ஸ். அந்த ரெக்கார்ட் கன்டின்யூ ஆச்சு. வி ஹவ் நெவர் லாஸ்ட் அகெயின்ஸ்ட் கேரளா பிளாஸ்டர்ஸ் இன் மெரினா அரீனா சாரி. அந்த ரெக்கார்ட் கன்டின்யூ ஆச்சு. மும்பை சிட்டி எஃப்சியோட 5 வருஷமா ஜெயிக்கல. அந்த ரெக்கார்டும் கன்டின்யூ ஆச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ரெக்கார்டும் கன்டின்யூ ஆகும்னு நம்ம இது பண்ணுவோம். 1-1 அப்படின்றீங்க. ஓகே. சாண்டி ஸ்டூவர்ட் அண்ட் கிரெக் ஸ்டூவர்ட் ரிலேட்டிவ்ஸ். ப்ரோ இல்ல ப்ரோ. அப்படிலாம் இல்லன்னு நெனைக்கிறேன். ஜித்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாரு. ஆனா ஏன் அவரு நெறைய மேட்ச் பெஞ்ச்ல உட்கார வைக்கிறாரு? அகைன் ஜித்தேஷ்வர் வில் மோஸ்ட் ப்ராபப்லி லீவிங் சென்னையின் எஃப்சி. அவர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணல. ஸோ நீங்க ஜித்தேஷ்வர வச்சு நீங்க ஒரு டீம் பில்ட் பண்ணிட்டு, ஜித்தேஷ்வர் போயிட்டாருன்னா நீங்க திருப்பி வேற பிளேயர் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நம்ம லாங் டெர்ம் கான்ட்ராக்ட் இருக்கிற ஆயுஷ் வச்சே டீம் பில்ட் பண்ண பார்க்கலாம். அதான் நான் சொல்றேன். அண்ட் இதோட முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். ஸோ தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ ஃபார் ஜாயினிங். அண்ட் நெறைய கமெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தோம். இமாஸ் ப்ரோ, குகன் ப்ரோல ஜாயின் பண்ண முடியல. 2 பேருக்கும் உடம்பு சரியில்ல. ஸோ ஜாயின் பண்ண முடியல. ஸோ வீல் ஹோப்ஃபுல்லி ஹேவ் தெம் இன் த ரிவ்யூ ஷோ. ரிவ்யூ ஷோல வந்துட்டு ஃபேன்ஸையும் வீல் ஆட் அண்ட் வீல் ஹேவ் அ லாங் கான்வர்சேஷன். ஹோப்ஃபுல்லி வந்துட்டு நாளைக்கு ஒரு வின்னோட நம்ம
டாப் 6 ஹோப்ஸ திருப்பி அலைவா கொண்டு வருவோம். அண்ட் நாளைக்கு ஒரு வின்னோட உங்களோட போர்ட் எக்ஸாம்ஸ்க்கு போய் படிங்க. நெறைய பேர் போர்ட் எக்ஸாம்ஸ் போட்டிருந்தீங்க. ஒரு வின்னோட போய் படிங்க. அவ்வளோதான் நான் சொல்றது. தேங்க் யூ கைஸ்.